ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 2/3/2025 அவ்யக்த முரளி பாப்தாதா சொல்கிறாங்க. இதோடைய ஒரிஜினல் டேட் வந்து 15/10/2004. முரளியுடைய தலைப்பு பாபாவை வெளிப்படுத்தணும், அந்த ஒருவரை வெளிப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய மனநிலை ஒரே சீராக ஸ்திரமாக இருக்கணும். எந்த மாயின் புயல்லையும் ஆடாமல் அசையாமல் இருக்கும்பொழுது தான் நீங்கள் கடவுளை வெளிப்படுத்த முடியும். உங்களை பார்த்து அவங்க திருப்தி அடையணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுடைய சுயமரியாதையில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். ஸோ மெயினாக இன்றைக்கி முரளி அதுதான், சுயமரியாதை. இது ஆக்சுவலாக ஹிந்தியில் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. சுயமரியாதைன்றது ஸ்வமான், மரியாதைன்றது சம்மான். ஸ்வமான் சம்மான் 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பாபா சொல்கிறது அப்படி தான் இருக்கும். அதேமாதிரி நடுவில் ஒன்று வரும், சமஸ்காரத்தை மாற்றி உலகத்தை மாற்றுங்கள். அதாவது சுய சமஸ்காரத்தை மாற்றி உலகத்தை மாற்றுங்கள்னு வரும். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா சமஸ்காரம் சன்ஸ்கார், அது ஹிந்தியை தான் அப்படியே தமிழில் எடுத்துட்டோம் சமஸ்காரன்ட்டு. ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக தமிழ் வார்த்தையே கிடையாது. அப்போ சன்ஸ்கார் சேஞ்ச் பண்ணி சன்சாரை சேஞ்ச் பண்ணுங்கள்னு வருது. சன்சார்னால் உலகம். ஸோ அப்போ அந்த ஹிந்தியில் ஒரே மாதிரி வார்த்தை இருக்கும்போது நமக்கு டக்குன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி, இன்றைக்கி பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையுடைய நெத்தியில் 3 அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறார். முதல் நட்சத்திரம் கடவுளுடைய பாலனையின் பாக்கியம், இல்லை 3 பாக்கியங்களின் நட்சத்திரம் ஜொலிக்கிறத பார்க்குறார். முதல் பாக்கிய நட்சத்திரம் என்ன? கடவுளே நமக்கு பாலனை பண்ணுறாருன்னா அது சாதாரண பாக்கியமா? ரெண்டாவது பாக்கியம் என்ன? கடவுளுடைய படிப்பு நம்ம படிக்கிறோம் இல்லையா? கடவுள்கிட்ட படிக்கிறோம், அவருடைய ஞானத்தை படிக்கிறோம். 3வது கடவுளுடைய ஆசீர்வாதம், தினம் நமக்கு வரம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நம்ம இதில் லவ்ய பாபா அந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் அசுரர்கள் வந்து தீவிரமாக கடவுளை நோக்கி தவம் பண்ணுவாங்க. அவங்க கழுத்தையே வெட்டிக்கிறதுக்கு துணிவாங்க. அப்போ தான் பிரம்மா இல்லை சிவன் யாராவது தோன்றி வரம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணல, வாரி கொடுக்குறாரு வரத்தை, நீங்கள் நிரப்பிக்க வேண்டியது தான். ஸோ இந்த 3 அதிர்ஷ்டங்கள் ஜொலிச்சிட்டு இருக்குங்க நெத்தியிலன்றார். ஸோ அதுதான் இந்த 3 கோடு பட்டையை போட்டுடுறாங்க. இல்லை, கடவுளே வளர்க்குறார். உலகத்தில் எப்பயாவது நடக்குமா இந்த இப்படி ஒரு பாக்கியம்? கடவுளே வளர்க்குறது. ஸோ இந்த மாதிரி பாபா வந்து ஒவ்வொரு குழந்தையுடைய நெத்தியிலும் 3 நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறத பார்க்குறார், பாக்கிய நட்சத்திரங்கள். ஸோ அந்த பாக்கிய நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறத நீங்களும் பார்க்குறீங்களா இல்லையா? ஸோ நம்ம நெத்தியில் இருக்கிற பாக்கிய நட்சத்திரத்தையும் பார்க்கணும், மற்றவர்கள் நெத்தியில், மற்ற பாபா குழந்தைங்க நெத்தியில் இருக்கிற இந்த பாக்கிய நட்சத்திரத்தையும் பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய அருமை நமக்கு தெரியும். ஏன்னா கடவுளால் பாலனை செய்யப்படுறாங்க, சும்மா கிடையாது. உலகத்தில் எவ்வளோ பெரிய புத்திசாலிகள், அஞ்ஞானிகள்லாம் ஒரு பதவியில் இருந்தால் நம்ம மரியாதை கொடுப்போம்ல. ஆனால் அவங்கள விட உயர்ந்தவங்க பாபா குழந்தைங்கன்னா, அப்போ எவ்வளோ மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்களால் முடியாத ஒன்று பாபா குழந்தை பண்ணுறாங்க. கடவுளை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவருடைய ஞானத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வரிசைக்கிரமம் இருக்கலாம், பட் இருந்தாலும் எவ்வளோ உயர்ந்தவர்கள், அது எப்போவுமே உங்கள் மைண்டில் இருக்கணும். அதுக்கு தான் அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களான்னு கேட்குறார். ஸோ உங்களால் அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியுதா? இந்த மாதிரி உயர்ந்த பாக்கியத்தின் நட்சத்திரத்தின் ஜொலிப்பை பாபா குழந்தைங்களை தவிர வேறு உலகத்தில் உள்ள எந்த ஆத்மாக்களின் நெற்றியிலும் உங்களால் பார்க்க முடியாதுன்ற. அப்போ எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலிகள் நாம். அதனால தான் இந்து மதத்தில் மட்டும்தானே அந்த நெத்தியில் 3 பட்டை போடுறது இருக்குது பழக்கம். அந்த 3 பாக்கிய ரேகை, பாபா பாக்கிய ரேகைன்னே சொல்லுவார். அந்த ரேகைனாலே நான் கோடு தான். ஆனால் பாபா குழந்தைங்க எல்லாருடைய நெத்தியிலுமே இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஜொலிக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து வித்தியாசம் இருக்குது.
இல்லை, எல்லாருடைய நட்சத்திரத்தின் ஜொலிப்பும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு தான் பாபா வானத்தில் உள்ள நட்சத்திரத்தையே சொல்லுவார். அது கூட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரு சிலது பயங்கர பிரகாசமாக இருக்கும், நம்ம கண்ணு அதுக்கிட்ட மட்டும்தான் போகும். குறிப்பாக இந்த நிலாவுக்கு பக்கத்துலேயே ஒரு நட்சத்திரம் இருக்கும், சூப்பராக இருக்கும். சில நட்சத்திரங்களோட ஜொலிப்பு ரொம்ப சக்திசாலியாக இருக்கும், மற்றது ஒரு நடுத்தரமாக இருக்கும். பாக்கியத்தை வழங்குகிற வள்ளல் எல்லா குழந்தைங்களுக்கும் சமமாக பாக்கியத்தை கொடுக்குறார். யாருக்கும் விசேஷமாலாம் கொடுக்கல. பாலனையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறார். நீங்கள் எல்லோரும் ஒன்றா படிக்கிறீங்க, உங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வரத்தை தான் பாபா கொடுக்குறார். உலகத்தில் உள்ள எல்லா மூலையிலும் ஒரே படிப்பு தான் நடக்குது. ஆக்சுவலாக லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, இது அப்படியே பிரம்மகுமாரிகள் அப்படியே எக்ஸாக்டாக காப்பி அடிப்பாங்க யெகோவாவின் சாட்சிகள். உலகம் ஃபுல்லாக ஒரே இது அவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து வரும், அதை அப்படியே படிப்பாங்க. ஸோ கன்ஃபார்மாக தெரியுது அது நம்ம இதை. அவங்க ஞானமே பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரியே தான் வரும். பூமியில் தான் சொர்க்கம் இருக்கும், அதெல்லாம் கூட அவங்க சொல்லுவாங்க. ஆனால் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அதுதான் அங்கே விஷயம். அவங்க இந்த ஞானத்தை எடுத்துக்கிறாங்க, டச்சை. அப்போ பாருங்கள், அவங்க மூலமாக நிறைய கிறிஸ்தவர்களுக்கு போகுது. ஏன்னா இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஆனால் கிறிஸ்தவ நாடு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஜெகோவின் சாட்சிகள் இருக்குது. அப்போ கிறிஸ்தவ நாடு உலகம் ஃபுல்லாக தானே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஞானத்தை கொஞ்சம் அங்கே தெளித்து விட்டுறாங்க. ஆனால் அவங்க பைபிளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இயேசு கடவுள் கிடையாது, அவருடைய அப்பா யெகோவா தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாபா சொல்கிறார் அதுதான், உலகம் ஃபுல்லாக ஒரே படிப்பு தான் படிக்கிறீங்க முரளி. ஸோ எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், ஒரே முரளி, ஒரே டேட்டு உள்ள முரளி படிக்கிறீங்க எல்லோரும். அதே மாதிரி அமிர்த வேலை பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலையும் அந்தந்த அமிர்த வேலை ஒன்றா தான் இருக்குது, அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படுற வரமும் ஒரே மாதிரியான வரம் தான் கொடுக்குறாரு. ஸ்லோகன், வரதானம், ஸ்லோகன் எல்லாமே ஒன்றா தான் கொடுக்குறாரு. ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அமெரிக்காவுக்கு ஒரு முரளி, லண்டனுக்கு வேறு ஒரு முரளி நான் அனுப்புகிறேன்னா கிடையாது. அப்போ ஏன் உங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குதுன்னு பாபா கேட்குறார். இல்லை, அந்த நட்சத்திரம் ஜொலிக்குது, ஏன் வித்தியாசம்? இந்த 3 பாக்கியம் எல்லாருக்குமே பாபா சமமாக தான் கொடுக்குறார். ஆனால் சமமாக ஜொலிக்க மாட்டேங்குதே அந்த 3 ரேகையும், ஏன் அப்படின்னு பாபா கேட்குறார். ஸோ அமிர்த வேலையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாலனை, நீங்கள் ஜஸ்ட்டு உட்காந்திங்கன்னா நான் உங்களுக்குள்ளே நிரப்புறேன்றார். இல்லை, அமிர்த வேலையில் நீங்கள் பாபாவை நினைச்சிட்டு உட்காந்திங்கன்னா நிரம்பும். எப்படி நிரந்தரமாக நினைவு பண்ணணுன்ற வழிமுறையும் பாபா ஒரே வழிமுறை தான் கொடுக்குறார், புள்ளியாகி புள்ளியை நினைங்கன்ட்டு. அப்படி இருக்கும்போது ஏன் வரிசை கிரமம் ஏற்படுது? வழி ஒன்றாக இருக்கும்போது எப்படி வெற்றியை பிராப்தி அடையிறதுல வித்தியாசம் வருது? ஸோ பாப்தாதாவுக்கு பாருங்கள், எல்லா இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க மேலேயும் ஒரே மாதிரியான அன்பு தான் வச்சுருக்கிறேன். இந்தியாவாக இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி. அவ்வளோ ஏன் அவங்க முயற்சியில் கடைசியாக ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைக்குமே பாபாவுக்கு ஒரே அன்பு தான் வைக்கிறார். பிரம்மா பாபா மேலே என்ன அன்பு வச்சுருக்காரோ அதே அன்பு தான் கடைசியாக ஃபெயிலாகி வெட்டியானா வரும் இல்லையா, அந்த குழந்தை மேலே அதே அன்பு தான் பாபா வைக்கிறார். பக்தியிலே அப்படி தானே சொல்லுவாங்க. பக்தியில் கடவுள் பாரபட்சம் பார்க்க மாட்டார், கடவுள் பிரிவினை உண்டாக்கல, மனுஷன் தான் உண்டாக்குறான். நாஸ்திகர்கள் கூட சொல்கிறாங்கல்ல, அது உண்மையும் கூட. உண்மையிலே பாபா அன்பு மட்டும் வச்சில்ல, அந்த கடைசி நம்பரில் வர குழந்தை மேலே கருணையும் வைக்கிறார். என்ன கருணை வைக்கிறார்? இந்த குழந்தை கடைசியாக தான் வந்திருக்குது, இருந்தாலும் இந்த குழந்தை ஃபாஸ்ட்டாக போய் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு கருணை வைப்பாராம். லௌகீக பரீட்சையிலே பார்த்திங்கன்னா லேட்டாக வர குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால லேட்டாக வருது அப்படின்னா. ஸோ அது மனிதர்களே வைக்கிற கருணை. அப்போ பாபாவுடைய கருணையும் அப்படி தானே இருக்கும். ஸோ அப்போ கடைசியில் வர குழந்தை வேகமாக ஃபஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்ற அவர் எண்ணம் வைக்கிறார் பாருங்கள், சுபபாவனை. அதுவே நமக்கு ஒரு வரம் தான்.
அதை தான் பாபா சொல்ல, பாபாவுடைய ஒவ்வொரு எண்ணமும் நமக்கு வரமாக இருக்குது. அந்த மாதிரி தான் நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் பிறருக்கு வரமாக இருக்கணும். வரம் வந்து நல்லா இருக்கணும்னு தானே வரம் கொடுப்பாங்க, நாசமாக போகணுன்னா வரம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சுபபாவனை மட்டுமே வைக்கிறத பழக்கமாக்குங்க, எப்படி இருந்தாலும் சரி. ஏன்னா பாபா கடைசியாக வர குழந்தை, கடைசி நம்பரில் இருக்கிற குழந்தைய கூட இல்லையா, கடைசியாக வர குழந்தைய சொல்ல, கடைசி நம்பரில் இருக்கக்கூடிய குழந்தை இன்னும் விகாரத்திலே மூழ்கி இருக்குது. இது இப்போயாவது எழுந்திரிச்சு ஓடக்கூடாதா, இப்போயாவது எழுந்திரிச்சு ஓடக்கூடாதா, இதே தான் பாபாவுக்கு எண்ணமாக இருக்குது. பாபா சொல்கிறாரு, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எப்படி வந்தீங்க? கடவுளுடைய அன்பு உங்களை பிடிச்சி இழுத்து வந்துச்சிங்க. ஸோ அன்புன்ற கயிறுனால கட்டி இழுக்கப்பட்டு வந்திருக்கிறீங்கன்றார் பாபா இல்லையா, கட்டி இழுத்துட்டார் பாபா. ஸோ பாப்தாதாவுக்கு எல்லார் மேலேயும் அன்பு இருக்குது, ஒவ்வொருத்தர் மேலேயும். இதை நீங்கள் நம்புறீங்களா அல்லது உங்களுக்குள்ளே கேள்வி வருதா, பாபா என்ன எல்லாமே லவ் பண்ணுறாரு, அல்லது ஒருவேளை என் மேலே கம்மியான அன்பு வச்சுருக்காரோ, இப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? பாபா சொல்கிறாரு, ஒருவரை விட ஒருவர் அதிகமாகத்தான் நான் அதிகமாக அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு குழந்தைக்கும். ஸோ இந்த கடவுளுடைய அன்பு தான் குழந்தைங்களுடைய விசேஷ பாலனைக்கான ஆதாரமே இல்லையா. அந்த அன்புனால தான் பொறுமையாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இல்லை. இப்பயும் பாருங்கள், அவ்யக்த முரளியை வச்சு பக்காவாக ரெடி பண்ணிட்டு தான் நிறுத்தி இருக்கிறார். அது நிறுத்தின உடனே பாருங்களாம், கொஞ்ச நாளில் எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிச்சு அவ்யக்த முரளி எடுக்கணுன்ட்டு. எல்லா சென்டர்லையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தானாகவே அந்த ஒரு உள்ளுணர்வு வருது. ஸோ அதை பாபா வந்து கருவிகள் மூலமாக அதை எடுக்க வைக்கிறாரு. அப்போ எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாபாவுடைய அந்த அன்பு தான் இந்த பாலனைக்கு காரணம். டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறீங்க? ஸோ பாபா மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பு உயர்ந்ததுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது மற்றவர்களுடைய அன்பு உயர்ந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மற்றவர்கள் பாபா மேலே வச்சிருக்கிற அன்பு உயர்ந்தது, உங்களது கம்மின்னு நினைக்கிறீங்களா? எல்லாரையும் விட நான் தான் பாபா மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்கிறேன். ஸோ நேற்று முரளியில் ஃபுல்லாக சொன்னார், அன்போடைய அடையாளம் என்ன? சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சேவை பண்ணலன்னா அன்பு இல்லைன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்? சேவையின் மூலமாக வெளிப்படுத்தணும். சேவை பண்ண உங்களுக்கே பாபா நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் பாபா, 24 மணி நேரம் உன் சேவையிலே இருக்கிறேன் பாபா அப்படின்னு உங்களுக்கே தோணணும். அதுவும் பாபா சொல்கிறார் பாருங்க, நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கல, அவர் எல்லோரும் சமமாக நேசிக்கிறேன்ட்டார். இப்போ நீங்கள் என்னை அதிகமாக நேசிக்கிறீங்களா இல்லை மற்றவங்க தான் அதிகமாக நேசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? பாபா மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பு உயர்ந்ததுன்னு தானே நம்புகிறீங்க? அப்படி தானே இருக்குது. பாண்டவர்கள்கிட்ட கேட்குறார் இல்லையா, என்ன மாதிரி பாபாவை யாரும் லவ் பண்ண முடியாது, அப்படி தானே நினைக்கிறீங்க? லவ் யூ பாபா. ஆக்சுவலாக அஞ்ஞானத்திலே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பெருமைக்குன்னு சொல்லலைங்க, என்ன மாதிரிலாம் அவரை யாரும் கவனிச்சிக்க முடியாதுங்க அப்படின்னு சில மனைவிகள் சொல்லுவாங்க. ஸோ அந்த கவனிக்கிறத பாபாவை கிட்ட காட்டியிருந்தேன்னா எவ்வளவோ பதவி கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ பாபா கிட்ட அந்த அன்பை காட்ட வேண்டிய நேரம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறீங்க? என்னோட பாபான்னு சொல்கிறீங்க, அல்லது சென்டர் இன்சார்ஜோடைய பாபா, சென்டர் இன்சார்ஜ் சிஸ்டரோட பாபா, தாதியோடைய பாபா, ஜானகி தாதியோடைய பாபா நான் சொல்கிறீங்க? அப்படி சொல்கிறது இல்லை தானே? என்னோட பாபான்னு தான் சொல்லுங்கள். எங்கள் பாபா கூட கிடையாது, என்னோட பாபா. அதான் பாபா சொல்லுவார், ஹமாரா பாபா இல்லை, மேரா பாபா, என்னுடைய பாபான்னு சொல்லுங்கள். அப்போ தான் அந்த என்னிதுன்ற உணர்வு வரும். எது என்னிதுன்னு ஆழமாக இருக்குதோ புத்தி அங்கே தானே போகும். சுப்ராசரில் என் சொத்து என்னுடைய இது அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சா கூட என்னிதுன்னு வச்சுக்கிட்டதை விட முடியாமல் போய் வெட்டு குத்துன்னு சொத்து பிரச்சனையில் வருது இல்லை. ஸோ இப்போ கூட ஏதோ நார்த் இந்தியாவில் வந்து அம்மாவை பொண்ணு போட்டு சமாடி அடிக்குது சொத்துக்காக. ஸோ என்னிதுன்ற அந்த உணர்வு வந்துட்டதுனால
என்னுடையவர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால் பாபாவும் சொல்கிறாரு நீ என்னுடையவன். ஸோ இந்த என்னுடையவன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக குழந்தைங்க எல்லோரும் பாபாவுடையவராக ஆனீங்க, பாபாவும் குழந்தைகளுடையவராக மாறிட்டார். என் பாபான்னீங்கன்னா என் குழந்தைன்னு அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்லன்னா அவரும் சொல்ல மாட்டார் இல்லையா. ஸோ இது ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா பாபா நேற்று முரளியில் கூட சொன்னார், என் மேலே குழந்தைக்கு அன்பே இல்லை, எனக்கு லெட்டர் கூட எழுதலை அப்படின்னா நானும் அந்த குழந்தைக்கு 8-10 மாதத்துக்கு எழுதவே மாட்டேன்ட்டார். எப்படி பாருங்கள் இல்லையா. ஸோ ஒரு பாட்டு ஒன்று வரும், எவர் கண்டால் துடிக்கின்ற காதல் தும்மலை போன்றது எப்பொழுது வரலாம் எவர் கண்டால்னு ஒரு பாட்டு. அதில் பார்த்திங்கன்னா உன்னை விடவே காதல் செய்து உன்னை வெல்வேன் எவர் கண்டார். ஸோ அப்படி நாம் பாபாவை வெல்லணும். இப்போ தான் நமக்கு அந்த சான்ஸ். பாபாவே அந்த பெண்களை சொல்லுவாங்களே முந்தானையில் முடிச்சு போட்டு வைக்கிறதுன்னு, அந்த மாதிரி பாபாவை முடிச்சு போட்டு வைக்கணும் நம்ம அன்புனால். ஏன்னா இதன் மூலமாக தான் நீங்கள் அப்பாவுடையவராக ஆனீங்க, அப்பாவும் உங்களுடையவராக ஆனார். இதுக்கு ஏதாவது முயற்சி தேவைப்பட்டதா? என்னதுன்னு சொன்னீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லையா. லவ் மாதிரி இது இல்லையா. லவ் ஊரை குட்டி நான் லவ் பண்ணுறேன்லாம் சொல்லலை, பிடிச்சிடுச்சு என்னுடையவன் நினச்சாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் என்னுடையவர். அந்த மாதிரி தான் இதுவும். எந்த முயற்சியும் தேவைப்படல. ஏதாவது முயற்சி பண்ணிங்களா? கொஞ்சமாவது பண்ணிங்களா? எதுவும் பண்ணலை. என்னுடையவன் சொல்லிங்க, அவ்வளோதான். இல்லை எப்பயாச்சும் இது உங்களுக்கு ஒரு கடின உழைப்பாக ஃபீல் ஆகுதா? கடின உழைப்பாகவே உங்களுக்கு ஃபீல் ஆகலை இல்லையா. ஸோ கடின முயற்சி தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சின்னா என்ன பண்ணுவீங்க? சோர்வாயிடுவீங்க. அதான் கேட்குறார், சோர்வாயிடுறீங்களா? கடின உழைப்பு அப்படின்னு நினச்சா சோர்ந்து போயிடுவீங்க. ஸோ அதனால் உங்களுடைய இதயத்திலிருந்து அன்பாக சொல்லுங்கள், என்னோட பாபா. அப்போ முயற்சி எல்லாம் ஈஸியாக ஆகிடும். அன்புனால் முயற்சி அன்பாகிடும் இல்லையா. ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அம்மா அப்பா வாழ்க்கை ஃபுல்லாக குழந்தைக்கு அர்ப்பணிக்கிறாங்க, ஆனால் ஆனந்தமாக அர்ப்பணிக்கிறாங்க குழந்தை மேலே உள்ள அன்புனால் இல்லையா. நீங்கள் என்னோட பாபா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சத்தம் பாபாவுக்கு போகுது. பாபா உடனடியாக எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கொடுக்குறார். என்னோட பாபான்னு சொன்ன உடனே பாபாவுடைய உதவி கிடைக்குது, அதிகப்படியான உதவி. ஆனால் இது இதயத்தின் ஒரு டீல் தான், இதயத்தினால் போடப்பட்ட ஒப்பந்தம் என்னோட பாபான்ட்டு. நீங்கள் ஒன்றும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர்லாம் பண்ணல, என்னுடையவர் நினச்சிங்க, அவ்வளோதான். என்னுடையவராகவே ஆயிட்டார் பாபா, பாபாவுடையவராகவே நாமளும் ஆயிட்டோம். என்னோட பாபான்ன உடனே பாபா உங்களுக்கு அதிகப்படியான உதவியும் செய்கிறாருன்ற. இதயத்துலேருந்து என்னோட பாபான்னு சொல்லுங்கள், தானாக உதவி கிடைக்கும்ன்ற. இல்லை நான் அவரோட குழந்தை, அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். இது இதயத்தின் ஒப்பந்தம், வார்த்தைகளின் ஒப்பந்தம் கிடையாது, இதயத்தினால் போடப்பட்ட ஒப்பந்தம். நீங்கள் இதயத்தினால் ஒப்பந்தம் செய்வதில் ரொம்ப புத்திசாலிகள் தானே. எப்படி ஒப்பந்தம் பண்ணணும் தெரியுமா? பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அதனால தான் இங்கே வந்திருக்கிறீங்க. என்னோட பாபான்னு ஒப்பந்தம் பண்ணதுனால தான் வந்திருக்கிறீங்க. ஸோ அந்த ஒப்பந்தம் உறுதியாக இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஒரு வருஷம் கழித்து தான் அழைச்சிட்டு போவாங்க இல்லையா. ஸோ யார் இருக்கிறதுல ரொம்ப தூரத்தில் வசிக்கிறது? அமெரிக்காவை சார்ந்தவர்களா அல்லது பாபாவா? ஏன்னா அமெரிக்காவும் இதே பூமியில் தானே இருக்குது, ஆனால் பாபா வேறு உலகத்தில் இருந்து வரார். ஸோ அப்போ ரொம்ப தூரத்தில் வசிப்பவர் யார்?
அமெரிக்காவை சார்ந்தவர்கள் கிடையாது, பாப்தாதா தான். அதில் ஒருத்தர் சூக்ஷ்மவாதனத்துலேருந்து வரார் பிரம்ம பாபா, இன்னொருத்தர் பரந்தாமத்துலேருந்து வரார். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காலாம் ஒரு தூரமாக ஒன்றுமே கிடையாதுன்றார். ஸோ இன்றைக்கி பாப்தாதா ஸோ அப்போ அந்த அன்புனால் வராருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த அன்பை உணரணும். அதுக்கு தான் சொல்கிறார். அவருக்கு 1 செகண்ட் ஆகுது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஏன் வரணும்? அவர் அன்பு இருக்கிறதுனால தானே வராரு. ஏன்னா ஞானத்தை சாக்கார பிரம்மா சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டார். அப்புறம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா வந்துட்டு இருக்கிறார்ல ஒரு வினாடியில். இது இல்லாமல் நம்ம கூடவே சூக்ஷ்மமாக பாலனை பண்ணுறதெல்லாம் நம்மளால் உணர முடியும், அமிர்த வேலையிலேருந்து தூங்குற வரைக்குமே. அதனால் இன்றைக்கி தூரத்தில் வசிக்கக்கூடிய தந்தை இந்த சாக்கார உலகத்தில் தூரத்தில் வசிப்பவர்களை பார்ப்பதற்காக, சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். ஸோ உங்களுக்காக பாப்தாதாவே வந்திருக்கிறாருன்ற போதை இருக்குதா உங்களுக்கு? லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. என்னென்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக உலகமே அதிர்ந்து போயிருக்கிறது வந்து அந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் பேசினது தான். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம். அதில் என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போகுது, ஒரு மனக்கசப்பாக அந்த பேச்சு போயிட்டு இருக்குது. ட்ரம்ப் வந்து எல்லாமே மனசில் இருக்குத டக் டக்குன்னு சொல்லிவிடுவார். அந்த டிப்ளமசி அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட மாட்டார். ஸோ அப்படி பேசும்பொழுது அது மாதிரி காரசாரமாக போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பதவின்னு தெரியல. அவர் வந்து சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் இருந்த மீட்டிங்கில் ஒரு தேங்க்ஸாவது சொன்னீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து எலெக்ஷனில் கூட ட்ரம்ப்புக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணீங்க, பைடன் வரணுன்ட்டு. பைடன் உங்களை அழிச்சார், யுக்ரைன் நாட்டையே அழிச்சிட்டார், ரஷ்யாவை எதிர்த்து பேசி சண்டை போட வச்சார், பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த பூதாகரமாக்கி இன்றைக்கி உக்ரைனே அழிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த யுத்தத்தை அழிவிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. நீங்கள் இவ்வளவு பண்ணியும் ஒரு நன்றி தெரிவிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ மனிதர்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. பாருங்க, அங்கே அமைதி ஒன்றும் உருவாகலை, பேச்சுவார்த்தை கூப்பிட்டதுக்கே தேங்க்ஸ் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கட்சியில் அது ஃப்ளாப் ஆகி அவர் போயிட்டார். ஆனால் இங்கே கடவுளே வந்திருக்கிறாரு அமைதியான உலகத்தையே உருவாக்க, அந்த உலகத்தின் அதிபதியாக உங்களை மாற்ற, அதற்கான ஞானத்தை கொடுக்க. அந்த போதை இருக்குதா உங்களுக்கு? இல்லை, அமெரிக்காவிலேருந்து நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து எங்கேயோ போகணும்னு ஆசைப்பட்றீங்க ஃப்ளைட்டில். கிறிஸ்மஸ் டைம்லலாம் அடிக்கடி நடக்கும். எல்லோரும் அப்போ தான் பெற்றோர்கள் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. அந்த டைம் தான் நிறையா இந்த டொர்னேடோ பயங்கரமான புயல்லாம் அடிக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடும். அந்த மாதிரி பாபா என்றைக்காவது கேன்சல் பண்ணியிருக்கிறாரா? வரன்னா வந்துடுவார் கரெக்டாக. இல்லை, அமெரிக்காவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஆஃப்ரிக்காவிலேருந்து, எங்கெங்கோ இருந்து வந்து பாபா வரலன்னா எப்படி இருக்கும்? இப்போ பாபா உங்களுக்காகவே வந்திருக்கிறன்ற அந்த போதை இருக்குதான்றார். பாரதவாசிகள் எப்படியும் அப்பாவுடையவராக ஆகிட்டீங்க. ஸோ இரட்டை வெளிநாட்டினரை பார்க்கும்போது பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்குதுன்றார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இனிமேல்ட்டு வரப்போகிறது. ஏன்னா இதில் வந்து நிறைய கேள்விக்கான பதில் கிடைக்கும். பாரதவாசிகள் ஓகே, நீங்கள் பாபாவுடையவர், பாரதத்தில் தான் பாபா வர்றாரு, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயந்தான், ஏன்னா எல்லாருக்குமே தடையெல்லாம் வரும். பட் இருந்தாலும் இரட்டை வெளிநாட்டினரை யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு முஸ்லீம் நாட்டிலேருந்து வராங்க, கிறிஸ்தவ நாட்டிலேருந்து வராங்கன்னா அவங்க கலாச்சாரமே வேறு. இந்து மதத்தை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ நமக்கு வந்து ஏதோ அந்த பாப்பா சொல்கிற ஒன்று புரிஞ்சிக்க முடியுது. ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் அப்பாவை அடையாளம் கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயமா? இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம்ஸே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அங்கே இந்து மதமே கிடையாது, அங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா சாதாரண விஷயமா? ஸோ ஏன் பாபாவுக்கு இரட்டை வெளிநாட்டினரை பார்த்தா சந்தோஷம் தெரியுமா?
ஏன்னா பாபாவுக்கு ஒரு விஷயம் தெரியும், பாபா பாரதத்தில் தான் வராரு, அதனால் பாரதவாசிகளுக்கு அதிகப்படியான போதை இருக்கும் எக்ஸ்ட்ராவாக. ஆனாலும் இரட்டை வெளிநாட்டினர் மீது பாபாவுக்கு அன்பு இருக்குது. ஏன்னா அவங்க முற்றிலும் வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள். அதிலிருந்து அப்படியே தன்னை பிராமண கலாச்சாரத்தை சார்ந்தவராக மாற்றிக்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். வெளிநாட்டில் ஒருத்தர் நான் சைவம்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம். காமத்திலேயே ஈடுபட மாட்டேன்றது கற்பனைக்கே எட்டாத விஷயம். இப்போ இந்தியாவில் கூட கொஞ்சம் பிரம்மச்சரிய விரதம், அந்த சன்னியாசி இதெல்லாம் இருக்குது. மற்ற மதத்தில் எங்கே இருக்குது? அதுவும் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு. இப்போ கிறிஸ்தவ மதத்தில் கன்னிகாஸ்திரின்னு இருக்குது, அது வெளியில் போய். இந்து மதத்துலையுமே கூட வெளில போய் தான் இல்லையா, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிறோமே, ஏன்னா அதுதான் பிராமண கலாச்சாரம். ஸோ அந்த அளவுக்கு உங்களை மாற்றி இருக்கிறீங்க இல்லையா. ஸோ இப்போல்லாம் உங்களுக்கு இது பாரதத்தின் கலாச்சாரன்ற எண்ணமே வர்றது கிடையாது. என் கலாச்சாரம் வேறு, பாரதத்தின் கலாச்சாரம் வேறுன்ற எண்ணம் உங்களுக்கு இப்போ வர்றது கிடையாது தானே. ஸோ பாப்தாதா பார்த்த ரிசல்ட்டில் எல்லோருமே ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களாக மாறிட்டீங்க. நீங்கள் எங்கேருந்து வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். ஸ்தூல உடலை பொறுத்தவரை வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆத்மா இந்த பிராமண கலாச்சாரத்துடையது இல்லையா. அந்த உடலில் வேறு நாட்டுடையதாக இருக்கலாம், அந்த ஆத்மா பிராமண கலாச்சாரத்தை கொண்டது, பிராமண கலாச்சாரத்தை கொண்டதாக மாறிடுச்சு. அதே மாதிரி இரட்டை வெளிநாட்டினரை பற்றி பாபாவுக்கு இன்னொரு விஷயமும் ரொம்ப பிடிக்கும். அது என்ன தெரியுமா? டக்குன்னு சேவையில் ஈடுபட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, வேறு ஏதாவது சொல்லுங்கள். அப்போ சொல்கிறாங்க, அவங்க வேலையும் பார்த்துட்டு சேவையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, அது இந்தியாவில் கூட அப்படி பண்ணுறாங்க. இந்தியாவிலும் வேலை பார்த்துக்கிட்டே சேவையும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அப்போ மற்றவங்க சொல்கிறாங்க, ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்களுடைய பலகீனத்தை பற்றி பாபா கிட்டே நேர்மையாக பேசுவாங்க, ரொம்ப ரொம்ப நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, லவ் யூ பாபா, நல்லது. அப்படியா? அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க அந்தளவுக்கு நேர்மையாக இல்லைன்றீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு. ஆக்சுவலாக பாபா சிரிக்காமல் கேட்பார், அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் யோசித்து பார்த்தா அது சிரிப்பு வரும், ஆனால் அப்படியே சீரியஸாகவே பேசுவார் பாபா. அப்போ அந்தளவுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க நேர்மையாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அங்கே அப்போ பாருங்கள், ஒரு பாவக்கணக்கு இந்தியாவிலேருந்து வெளியில் இந்த கடைசி நேரத்தில் பிறக்கிறதே ஒரு பாவக்கணக்கு தான். வேறு மதத்தில் போய் பிறக்கிறதும் பாவக்கணக்கு தான். அடுத்தது இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ அந்த பாவக்கணக்கு என்ன பண்ணும், நிறைய தடையை உருவாக்கும். பாபாவுடையவராக முற்றிலும் மாறுறதுக்கு, பாபா ஸ்ரீமத்தை முற்றிலும் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய தடைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ இவ்வளவு தடையை மீறி எந்த குழந்தை என்கிட்ட வருதோ அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற. அப்போ யோசித்து பாருங்கள், நாம் பிரம்மா பாபாவையும் பார்த்ததில்லை, பிரம்மா பாபா உடலில் சிவபாபா வரும்பொழுதும் பார்த்தது கிடையாது. ஆனாலும் நம்ம டக்குன்னு பாபாவை கண்டும் பிடிக்கிறோம், டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி கடைசுகிறோம், பாபா மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறோம், விழுந்து விழுந்து சேவை பண்ணுறோம். அப்படின்னா பாபா நம்மளை எந்த அளவுக்கு லவ் பண்ணுவாருன்னு பாருங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, பாபா ஆரம்பத்தில் வந்தார், அப்பயே எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்பயே 9 லட்சம் பேர் உருவாயிட்டாங்க, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வந்தவங்க தானே பாபா கூடவே இருப்பாங்க. இப்படி பாபா எப்போவுமே சொன்னது கிடையாது. இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார் இல்லையா, கடைசியாக வர குழந்தை கூட ஃபஸ்ட்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன்
அந்த வரம், அந்த எண்ணமே அப்படி உருவாகும், அப்படி உருவாவாங்கன்னு சொல்கிறேன். அப்போ கடைசியில் வந்துட்டுமே நம்மளால் ஆக முடியுமா? பாபா சொல்கிறார், அவங்கள விட எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறார். ஏன்னா கடைசியில் வந்து என்னை பார்க்கறதுக்கு வழி இல்லாமல் எத்தனை தாய்மார்கள் வீட்டிலே மாட்டிக்கிட்டு சென்டருக்கே போக முடியாத நிலையிலலாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாபா வழிப்படி நடக்கலைன்னா அது கணக்கு கிடையாது. இல்லை, சென்டரில் இருக்கிறவங்களால, மதுபனில் இருக்கிறவங்களால, பாபா இருக்கும்போதே இருந்தவங்க, இவங்களாலலாம் முடியாத ஒரு அளவுக்கு நீங்கள் பயங்கர சேவை செஞ்சீங்கன்னா டவுட்டே தேவையில்ல, பிரம்மா பாபா கூடவே நீங்கள் சொர்க்கத்தில் வருவீங்க. ஸோ பாப்தாதா சொல்கிறாங்க, அந்த இரட்டை வெளிநாட்டினர் ரொம்ப தூரத்தில் வசித்தாலும் பாபா மேலே உள்ள அன்பின் காரணமாக உங்களில் பெரும்பான்மையானவர்கள் அன்புன்ற பாடத்தில் பாஸ் ஆகிட்டீங்க. ஸோ பாரதத்திற்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது. இங்கேயே இருக்கிறாங்க, அதனால் நேரில் பார்க்குறாங்க, அன்பு இருக்கும், ஓகே. ஆனால் தூரத்திலிருந்தே நீங்கள் அன்பில் பாஸ் ஆகியிருக்கிறீங்க. ஏன்னா அன்பு தான் மெயின், முதல் விஷயம் அன்பு தான். அன்பு வந்துடுச்சுன்னா எது வேணாலும் பண்ணுவோம் நம்ம. பாப்தாதா உங்களுடைய அன்பில் சதவீதம் இத்தனை % அப்படின்னு இருக்குதா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பாபா மேலே வச்சிருக்கிற அன்பின் பாடத்தில் சதவீதம் இருக்குமா? யாருக்கெல்லாம் 100% அன்பு இருக்குது பாபா மேலேன்னு நம்புறீங்களோ அவங்க கையை தூக்குங்க. 100%மா? பாரதவாசிகள் கையை தூக்க மாட்டுறாங்க. பாரதத்திற்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஸோ பாரதத்துக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய லாட்ரி சீட்டு என்னது? பாபாவே பாரதத்தில் தான் வரார். பாபா வந்து அமெரிக்காவை தேர்ந்தெடுக்கலை, பாரதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸோ அமெரிக்கா நியூயார்க்கை சார்ந்த காயத்ரி பென்ஜி வந்து எதிர உட்காந்துட்ருக்கிறாங்க. ஸோ அதனால் பாபா அமெரிக்கான்ற வார்த்தையை சொல்கிறார். மற்றபடி ஜென்ரலாக எல்லாரையுமே சொல்கிறார். தூரத்தில் இருந்தும் அவ்வளோ ஆழமான அன்பு வச்சுருக்கிறீங்க பாபா மேலே. அதுக்காக பிரச்சனை வராமல் போயிடாது. ஆனால் பாபான்னு சொல்ல அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிடுறீங்க. பாபான்னு சொல்லியே அதை முடிச்சிடுறீங்கன்ற மந்திர வார்த்தை இந்த பாபா. எனக்கு தெரிஞ்ச இதோடைய நினைவு தான் அங்கே சீரடி சாய் பாபான்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் இல்லையா? இந்த பாபா வந்துட்டார், அது அந்த பாபாவும் ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ இருந்தும் பாப்தாதா வந்து அன்புன்ற பாடத்தில் எல்லோருக்கும் பாஸ் மார்க்கு கொடுத்துட்டார். ஸோ அதனால் வேறு எதில் நீங்கள் பாஸ் ஆகணும்? ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஆல்ரெடி எப்படி அன்பின் பாடத்தில் பாஸ் ஆகியிருக்கிறீங்களோ அதேமாதிரி மற்ற பாடத்திலும் நீங்கள் பாஸ் ஆகணும். இப்போ நேரத்திற்கேற்ப பாப்தாதா வந்து ஒவ்வொரு குழந்தையுடைய சுயமாற்றத்தின் சதவீதத்தை பார்க்க விரும்புகிறார். எப்படி நீங்கள் அன்பின் சக்திக்காக எல்லாரும் கை தூக்குனீங்க இல்லையா? நான் அன்பில் ஃபுல்லாக இருக்கிறேன் பாபா 100%ன்னு, அதே மாதிரி சுயமாற்றமும் 100% இருக்கிறத பார்க்க விரும்புகிறார். ஸோ அன்புக்காக கை தூக்குனீங்க தானே? பாபா சொல்கிறார், அதே அளவிற்கு சுயமாற்றத்தை அதிவிரைவில் மாற்றக்கூடிய வேகம் இருக்குதா? அதிவேகமாக நீங்கள் உங்களை மாற்றிக்கிறீங்களா? ஸோ இதுக்கு உங்களுடைய கையை முழுசாக தூக்குவீங்களா அல்லது பாதி தான் தூக்குவீங்களா? எவ்வளோ கை உயர்த்துவீங்க? நீங்கள் மாற்றத்தை எடுத்துகிட்டு வரீங்க, சுயமாற்றத்தை. ஆனால் அதுக்கு டைம் எடுக்குது.
ஆனால் டைம் இப்போ நெருக்கத்தில் வந்துடுச்சு. அதனால் இந்த நேரத்திற்கேற்ப உங்களுடைய சுயமாற்றம் அதிவேகமாக இருக்கணும். ஒரு பேப்பரில் வந்து புள்ளி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? முற்றுப்புள்ளி வைக்க ஒரு வினாடி கூட ஆகாது, அதை விட கம்மியான நேரம் தான் ஆகும். சரியா? ஸோ அந்த மாதிரி அதிவேகத்தில் சுயமாற்றம் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியுதா? ஸோ உங்களை கை தூக்க சொல்லலாமா? நீங்கள் பாதி தான் கை தூக்குறீங்க. பத்தாது, நேரம் அதிவேகமாக போயிட்டு இருக்குது இல்லையா? இது 2004 முரளி, 2025, 20 வருஷம் கடந்துருச்சு. அப்போ இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது நேரம்னு பாருங்கள் இல்லையா? டெல்லியில் நிலநடுக்கம் வந்துடுச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே சொர்க்கத்திலே வந்துடுச்சு. கரெக்டாக சொர்க்கத்தை தயார்படுத்த போகிறேன்ற ஒரு பெரிய சிக்னலே வந்துடுச்சு. ஸோ அப்போ உங்களுடைய சுயமாற்றம் இன்னும் விஷயம், விகார விஷயம் இதிலே விழுந்துக்கிட்டே இருந்தால் முடிஞ்சு போச்சு, ஏமாந்துடுவோம் கடைசியில். சுயமாற்றமும் அவ்வளோ அதிவிரைவாக இருக்கணும். எப்போ மாற்றத்தை பற்றி பேசுகிறீங்களோ எப்போவுமே சுயன்ற வார்த்தை அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. இவன் மாறணும் அவன் மாறணும் இல்லை, சுயமாற்றம், நான் மாறணும். மாற்றம்னு வந்தாலே சுயமாற்றம்னு எடுத்துகிட்டு வந்துடணுன்ற. இங்கே உலகத்தை மாற்றுற விஷயம் கிடையாது, என்னை மாற்றுற விஷயந்தான் முதல்ல. மற்றவர்களை மாற்றுறதெல்லாம் கிடையாது. என்னை பார்த்து அவங்க மாறட்டும், நான் சொல்லி அவங்க மாறக்கூடாது இல்லை, நான் மாறுவதை பார்த்து அவங்க மாறிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு உதாரணமாக உங்களை வைக்கணும். பாபா சொல்றார், சாம்பிளாக வைங்க. நீங்கள் உங்களை ஷோகேஸில் சாம்பிளாக உங்களை வைக்க விரும்புகிறேன், ஷோ பீஸாக வைக்க விரும்புகிறேன். ஒரு கடையில் உள்ள பொருளுடைய அந்த தன்மை, குவாலிட்டி எல்லாமே அந்த ஷோ பீஸை வச்சே முடிவு பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும், எந்த குறையும் இல்லாமல். ஷோ பீஸில் டெமோவுக்கு காட்டுறாங்கன்னா அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. உள்ளே நல்லாவே இருந்தாலும் இது டெமோவே சரியில்லைன்னா வாங்குறவன் யோசிப்பான், ஒருவேளை உள்ளே எடுக்க போகிற பீஸும் இப்படி தான் இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது, ஐயோ எனக்கு இது வேண்டான்ட்டு போயிடுவோம். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, மாற்றம் இல்லை சுய மாற்றம் அப்படின்னு ஞாபகம் வைங்க. பாப்தாதா குழந்தைங்களுக்கு வந்து பாப்தாதாவுக்கு ஞாபகம் இருக்குது. குழந்தைங்க வந்து பாப்தாதாவுக்கு சத்தியம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வருடத்துக்குள்ள தன்னுடைய சமஸ்கார பரிவர்த்தனையின் மூலமாக, அதாவது மாற்றத்தின் மூலமாக உலக பரிவர்த்தனை எடுத்துகிட்டு வருவோம், உலக மாற்றத்தை எடுத்துகிட்டு வருவோம் ஒரே வருடத்துக்குள்ளே அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? பாபா கேட்குறார். இப்போ பாருங்கள், பாபா ஞாபகம் வச்சுருக்கிறார், நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? எப்படி பாபாவுக்கு ஞாபகம் இருக்குது, குறிப்பாக பிரம்ம பாபாவுக்கு? ஏன்னா அவருடைய வேலையே இது தான் இல்லையா? அவர் கட்டுப்பாக இருக்குது, எப்படா சொர்க்கம் வரும்னு இருக்குது. ஒரு வருஷத்தில் வந்துடுன்ட்டு சத்தியம் பண்ண வைக்கிறார். அதனால் அவருக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் சத்தியம் பண்ண நமக்கு ஞாபகம் இல்லை. அப்போ இதே கவனமாக இருக்கும்போது தான் அது ஞாபகம் இருக்கும். நம்ம எத்தனை அவ்வியக்த முறையில் படிக்கிறோம், ஒவ்வொரு அவ்வியக்த முறையிலும் இந்த வருடத்திற்குள்ளே இது பண்ணணும்னு வரும். நம்ம எல்லா முறையிலையும் மாற்றி மாற்றி படிக்கிறனால அந்த சத்தியம் ஞாபகம் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வருடத்தை நீங்கள் கொண்டாடிட்டீங்க. சமஸ்கார மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம், அதுதான் அந்த வருடமே. சமஸ்காரத்தின் மூலமாக உலக மாற்றத்தை எடுத்து வரும் ஆண்டாக கொண்டாடுவோம். நீங்கள் அது கொண்டாடிட்டீங்க, வருஷம் முடிஞ்சதை கொண்டாடிட்டீங்க. ஆனால் நீங்கள் மாற்றிட்டீங்களா? ஏன்னா உலகத்தின் வேகம் அதிவேகத்தில் போயிட்டு இருக்குது. அப்போ உங்களுடைய சமஸ்கார மாற்றமும் அதே வேகத்தில் மாறுதா? அதிவேகத்தில் டக்குன்னு மாறிடுறீங்களா? வெளிநாட்டுடைய விசேஷம், அந்த நாடுகளுடைய விசேஷமே எல்லாமே அங்கே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்.
ஆக்சுவலாக இப்போ பாரதத்துலேயுமே அப்படி ஆயிடுச்சு இல்லையா, ஒரு ரோட்டை கூட கிராஸ் பண்ண முடியல, எல்லாமே அப்படி அதிவேகமாக தான் இருக்குது. அவங்க எல்லாத்தையும் வேகமாக செய்வாங்க. அதனால் பாபா கேட்குறாரு, உங்களுடைய சமஸ்காரத்தை மாற்றம் செய்வதில் அந்த வேகம் இருக்குதா? அதையும் வேகமாக மாற்றுறீங்களா சமஸ்காரத்தை? பாப்தாதா சுயமாற்றத்தின் வேகம் அதிவேகமாக இருக்கிறத பார்க்க விரும்புகிறார். அதிவேகமாக மாறிடணும். ஆக்சுவலாக இப்போ இன்னொரு அவ்யக்த முரளி, அந்த 1969 அவ்யக்த முரளி, அதில் பார்த்தீங்கன்னா பாபா சொல்வார், மாறிட்டு இருக்கிறேன்னே நினைக்காதீங்க, மாறிட்டேன்னு நினைங்கன்றார். கடைசி வரைக்கும் மாறிட்டு இருக்கிறேன்னே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசியிலும் அப்படியே ஆகிடும். அதுதான் சண்டை போட்டுக்கிட்டே இறந்துட்டார் ராமர், திரேதாயுகத்துக்கு வந்துட்டாருன்னு பாபா சொல்கிறார். மாறிட்டேன், வென்றுட்டேன். அதனால தான் கிருஷ்ணர் ஆரம்பத்துலேருந்தே புல்லாங்குழலில் ஊதிக்கிட்டு இருக்கிறார், ஜாலியாக சிரிச்ச முகத்தோடு இருக்கிறார், அந்த பக்தி மார்க்கத்தின் மகாபாரதத்திலே கூட. ஸோ அந்த மாதிரி அதிவேகத்தில் உங்களில் மாற்றம் இருப்பதைத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். என் ஆசையை நிறைவேற்றுவீங்களா? ஏன்னா நீங்கள் எல்லோரும் அதானே கேட்குறீங்க, பாப்தாதாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறீங்க, உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறீங்க. பாப்தாதாவுக்கு என்ன பிடிக்கும்? பாபா சொல்கிறார், என்ன பிடிக்கும்னு கேட்டிங்க இல்லையா? ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கிறது பிடிக்கும். செம இல்லையா? மேபி பாப்தாதாவுக்கு என்ன பிடிக்கும்ன்றது மேபி அவங்க சமைக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். இல்லையா, பாபா வராரு, இன்றைக்கி பாபாவுக்கு போக வைக்கணும், பாபாவுக்கு பிடிச்சதாக வைக்கணும்னு அப்படி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பாப்தாதா சொல்கிறார், பாப்தாதாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்க இல்லையா? ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கிறது பிடிக்கும்ன்றார். இல்லை, மற்றபடி பாப்தாதாவுக்கு சாப்பிட்றதா பிடிக்கும், ஏதோ குழந்தைங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சாப்பிட்றாரு. பட் ஆனால் மெயின் என்னது? முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி பேசினவங்களுக்கு திக்குன்னு இருந்திருக்கும், ஐயோ பாபா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரா அப்படின்ட்டு. அப்போ பாப்தாதா வாயை திறந்து எனக்கு இதை பிடிக்குன்றார், அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் இல்லையா? ஒருத்தருக்கு ப்ரெசண்ட்டு, பர்த்டே ப்ரெசண்ட் வாங்குறீங்க, கிஃப்ட் வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா? ஸோ பாபா சொல்கிறார், எனக்கு பிறந்த நாள் பரிசாக இதை கொடுங்க, ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைங்கன்றார். எப்படி ஒரு பேப்பரில் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க, ஒரு வினாடி கூட ஆகிறதுல இல்லையா? அதை விட இது ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்ற உங்களுடைய சமஸ்காரத்தை மாற்றுவதை கடந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறத அதை விட வேகமாக டக்குன்னு வச்சிடணுன்றார். லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஆக்சுவலாக கிறிஸ்தவ மதத்தில், முஸ்லீம் மதத்தில் வந்து மறுஜன்மம் இதெல்லாம் கிடையாது இல்லையா? கடவுள் நினைத்தார், அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், அப்படி சொல்லிட்டாங்க. இங்கே நமக்கு பாவ புண்ணிய கணக்கு வந்து இந்து மதத்தில் தெரியும். ஆனால் பாபா அது கூட போகாதீங்கன்றார், முற்றுப்புள்ளி வச்சுடுங்கன்றார். ஒருத்தர் துக்கம் கொடுத்தா அவன் கொடுத்தானே நினச்சாலும் உங்களுக்கு வருத்தம், அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு துக்கம் கொடுக்குற அளவுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினச்சாலுமே உங்களுக்கு வருத்தம் தான். அதை பற்றியே யோசிக்காதீங்க, முற்றுப்புள்ளி வைங்க. குழந்தை நினைக்குதா எதுக்கு இந்த மிஸ் வந்து அடித்தாங்க, அதை பற்றிலாம் அந்த குழந்தை வந்து ஐயோ அடித்தா வலிக்குமேன்னு மட்டும்தான் தோணும், போய் சண்டையெல்லாம் போடாது. அதுதான் சக்தி நிரம்பிய நிலை, டக்குன்னு முற்றுப்புள்ளி வைக்குது இல்லையா? ஸோ அப்போ பேப்பரில் புள்ளி வைக்கிறத விட இது அதிவேகத்தில் இருக்கணுன்றார். நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறீங்க, போகிற வழியில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். மாற்றத்தை கொண்டு வருவதில் சரியாக இல்லாத அனைத்துக்கும் டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சிடுங்கன்றார். ஏதாவது ஒன்று சரியில்லை, டக்குன்னு முற்றுப்புள்ளி, அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க. நடந்து முடிஞ்சதுலேயோ அல்லது உங்களுடைய குணங்கள்லையோ எது தப்பாக இருக்குதோ அது முற்றுப்புள்ளி, இனிமேல்ட்டு அந்த குணம் வெளிப்படக்கூடாது. முற்றுப்புள்ளி வைக்க தெரியுமா? தெரியும் தானே? ஆனால் என்ன பண்ணிடுறீங்க, புள்ளி வைக்க சொன்னால் கேள்விக்குறி போட்டுடுறீங்க, கொஸ்டின் மார்க் போட்டுடுறீங்க. குழந்தைங்க முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க, ஆனால் அது கொஸ்டின் மார்க்காக மாறிடுது. ஏன் அப்படி மாறிடுது? ஏன் தெரியுமா மாறுது? இது ஏன் இப்படி இருக்குது, அது என்ன அப்படி இருக்குது, அது என்ன, இந்த ஏன் என்னன்ற இந்த கேள்விகள் தான் முற்றுப்புள்ளியை கேள்விக்குறியாக மாற்றிடுது. இது எதனால் நடந்துச்சு? முற்றுப்புள்ளி, அவ்வளோதான்.
ஆனால் இந்த கேள்வி வரும்போது முற்றுப்புள்ளி கேள்விக்குறியாக மாறிடுது. ஸோ பாப்தாதா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, ஏன்னு கேட்காதீங்க, ஏன்ற அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக எதை பயன்படுத்தணும்? ஃப்ளை. இங்கிலீஷில் ஏன்னா ஒய் சொல்லாதீங்க, ஃப்ளைன்ற வார்த்தையை பயன்படுத்துங்கன்றார். ஃப்ளைனா என்ன? சொயின்னு பறந்துடுறது. எதுக்கு அங்கே உட்காந்துட்டு ஏன்னு கேட்குறீங்க? மேலே பறந்து வந்துடுங்க, முடிஞ்சு போச்சு. கீழே இருந்தால் தானே அந்த பிரச்சனை. இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் அடிச்சிக்கிட்டா எனக்கு என்னடா, மேலே போங்க டக்குன்னு. இல்லையா? இந்த உக்ரைன் சண்டை ஸ்டார்ட் ஆகும்போது உக்ரைன் அதிபர் எல்லையெல்லாம் அடைச்சிட்டார். ஒரு ஆண் கூட வெளியில் போகக்கூடாது, 18 வயசுக்கு மேலே உள்ள ஆண். பெண்கள் போய்க்கலாம், 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க போய்க்கலாம், மற்றவங்க யாரும் போகக்கூடாது அப்படின்னு வச்சுட்டார். அப்போ ஒரு ஆண் வரார், அப்போ தடுக்கிறாங்க. என்னையா தடுக்கிறீங்க? நான் இந்த நாட்டை சார்ந்தவனே இல்லையா, நான் வேறு நாட்டிலேருந்து இங்கே சும்மா பிழைக்க வந்தேன், நான் ஏன் உங்கள் நாட்டுக்காக சண்டை போடணுன்ட்டு போயிட்டார். முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நம்ம நாடு சத்தியுகம், நாம் எதுக்கு இங்கே இருக்கிற விஷயத்தில் சண்டை போட்டுட்ருக்கணும்? இங்கே இருக்கிறவங்கள மீட்டுட்டு போகிறதுக்கான மீட்பு படையினர் இங்கே குடும்பம் நடத்துறதுக்கு வரல நாம். இல்லை, ஒரு மீட்பு படையினர் ஒரு இடத்துல வெள்ளம் இருக்குது, நிறைய தண்ணி மூழ்குது, 2 மாடி 3 மாடி மூழ்குது, அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு அழகாக இருக்குது, அழகாக இருக்குதுன்னு குடும்பமாக நடத்தும் அந்த மிலிட்ரிக்காரன். மீட்டுட்டு போகிறது தான் அவனுடைய வேலை. அந்த பொண்ணு அழகாக இருக்குதே நினச்சிட்டு இருந்தான்னா அவன் எந்த சேவையும் பண்ண முடியாது அதுக்கப்புறம், இல்லையா? அந்த மாதிரி நம்ம பரந்தாமத்திலேருந்து அவதரித்து வந்திருக்கிறோம் இங்கே மீட்பதற்காக. எதை? ஆத்மாவை மீட்கிறதுக்கு. ஸோ உடலை பார்க்காதீங்க, நடக்கும் சம்பவத்தை பார்க்காதீங்க, முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருங்க. உங்கள் கண்ணுக்கு ஆத்மா புள்ளி தெரியணும், பரமாத்மா புள்ளி தெரியணும், நடந்த எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி. இந்த 2 புள்ளியை மறக்க வைக்கிற அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி, டக்குன்னு பாபாட்ட ஓடிடணும். ஸோ ஒய்ன்னு வந்துச்சுன்னா ஃப்ளைன்னு எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் மாற்றம். லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றுறது இதுதான், இல்லையா? ஏன்னு கேள்வி வரும்போதெல்லாம் பறந்துடுங்க, முடிஞ்சு போச்சு. இது ஏன் இப்படியாச்சு, அது ஏன் இப்படியாச்சு, பறந்துடுங்க. நமக்கு இதுக்கு இந்த உலகத்துக்குமே சம்மந்தம் கிடையாது. நம்ம எதுக்கு இதை நினச்சிட்டு நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும்? ஃப்ளை இல்லைன்னா ஆஹா நாடகம், இல்லை இதுலேயே என்னை பறக்க வைக்கிதே, அதுதான் பெரிய விஷயம், இல்லையா? ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு இயேசு சொன்னார். ஆனால் அப்படி நிஜமாகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே அப்படின்னு உங்களுக்கு ஆனந்தம் இருக்கணும் ஒரு வினாடியும். ஸோ ஒய்க்கு பதில் வா அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை ஃப்ளைன்னு சொல்லுங்கள். பறந்துடு கைப்பில்லை, குதிச்சிடு கைப்பில்லைன்ற மாதிரி நம்ம பறந்துடு கைப்பில்லை தான். அதனால் ஒய் சொல்லாதீங்க. ஏன்னா டக்குன்னு ஒய் சொல்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுது, டக்குன்னு வருது தானே ஒய்ன்னு. ஏன் ஏதாவது ஒன்றுச்சுன்னா நீ இனிமேல்ட்டு இங்கே வரக்கூடாது ஏன் கேட்குறீங்கள? பறந்துடுங்க, ஏன்னே கேட்காதீங்க, முடிஞ்சு போச்சு. எப்போல்லாம் இந்த ஒய் வருதோ அதுக்கு பதிலாக ஆஹான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், தான். யாராவது ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அல்லது சொல்கிறாங்க அப்படின்னா அவன் எப்படி இதை சொல்லலாம், அவன் எப்படி என் பர்மிஷன் இல்லாமல் பண்ணலாம்? ஆஹா ட்ராமா, அவ்வளோதான். நான் ஒன்று சொன்னேன், அங்கே வேறு ஒன்று நடந்துச்சு, ஓகே நாடகம் அதை விட பக்காவாக தான் நடத்தும். ஆஹா ட்ராமா, முடிஞ்சு போச்சு. பாபாவுக்கு அதுதான் பிடிச்சிருக்குது போல இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு சேவை செய்கிறோம், தடை வருது, ஆஹா ட்ராமா அது கரெக்டாக எடுத்துகிட்டு போகும். இன்னொன்று, எனக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சக்தியை இது கற்றுக் கொடுத்துருக்கு. இதை நாடகமாக பார்க்க வைக்கக்கூடிய சக்தியை கற்றுக் கொடுத்துருக்கு, விலகி பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்குது. அப்போ ஆஹா தானே. அதனால் இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவன் ஏன் இப்படி சொல்கிறான், இவன் இதை பண்ணாதான் நான் அதை பண்ணுவேன், இதெல்லாம் கிடையாது. பாபா சொன்னதை நான் பண்ணுவேன். எல்லாருக்கும் அன்பு கொடுப்பேன், ஞானத்தை கொடுப்பேன், அமைதியாக இருப்பேன், அமைதியை கொடுப்பேன், குணத்தை கொடுப்பேன். மற்றவன் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டினாலும் சரி, துக்கத்தை கொடுத்தாலும் சரி, அவனுக்கு சுகத்தை மட்டுமே நான் கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய பாகம், நான் உயர்ந்தவன் இல்லையா? ஸோ இப்போ பாபா ஒரு விஷயத்தை பார்த்தார், சொல்லவா? நீங்கள் எல்லோரும் மாற்றத்தை எடுத்துகிட்டு வர விரும்புகிறீங்க, கரெக்டா? ஸோ ரிசல்ட் பார்க்கும் பொழுது அது இந்தியாவுடைய ரிசல்ட்டும் சரி, வெளிநாட்டு ரிசல்ட்டும் சரி, ஒரு விஷயத்தின் அலை இருக்குது. அது என்ன அப்படின்னா,
இது இப்படித்தான் நடந்தாகணும், எனக்கு தான் இது கிடைக்கணும், இவன் இதைத்தான் பண்ணணும், நான் நினைக்கிறது நான் சொல்கிறது நடந்தே தீரணும், இந்த ஆகணும் இப்படித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த ஆகணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா, அது உங்களுடைய எண்ணங்களில் வரும்பொழுது அதெல்லாம் வீணாக்கி விட்டுருதுன்றார். வீணான எண்ணமாயிடுது இல்லையா? உலகத்தை மாற்றக்கூடிய விஷயத்தை பற்றி யோசிக்க சொன்னால் இவன் இப்படி இருக்கணும் அது இருக்கணும், கலியுகத்தில் சண்டை போடுறதான் நம்ம வேலை. அது கலியுகத்துடைய குணம் இல்லையா? ஸோ யூடியூப்பில் வந்து ஒரு ஃபேமஸான யூடியூபர், அவங்க அந்த சகோதரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க என்னென்னா வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுற யூடியூபர். அவங்க வீட்டில் சும்மா பேசுகிறது சின்ன சின்ன விஷயம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க அம்மா வரல, அதுக்காக சண்டை போடுறாங்க. நீ எப்போ கூப்பிட்டாலும் வராத, ஆட்டை பார்த்துக்கிறேன்னே சொல்லிட்டு இரு, ஆட்டையே கட்டிட்டு அழுவு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு பொண்ணுன்னா நீ பொண்ணுக்காக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. இதுதான் எதிர்பார்ப்பு, இப்படி தான் நடக்கணும், இதெல்லாம் வீண் எண்ணன்ற. இது இப்படி தான் நடக்குதுன்னா ஓகே, முற்றுப்புள்ளி, நாடகம் கரெக்டாக தான் இருக்கும், கல்யாணக்காரி அதில் ஒரு நன்மை இருக்கும். எப்போ இந்த வீண் எண்ணம் வருதோ, இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும், நான் சொல்கிறது தான் செய்யணும், நான் சொல்கிறது தான் ரைட்டு, இது எல்லாமே உங்களை பெஸ்ட்டாக விடாது. எப்படி பாபா இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க, வேஸ்ட் தாட்ஸ் வந்துச்சுன்னா உங்களை பெஸ்ட்டாக விடாதுன்றார். ஸோ பாபா ஹிந்தி வார்த்தையை வச்சு விளையாடுவார், இங்கிலீஷ் வார்த்தையை வச்சு விளையாடுவார். அது அப்படியே அந்த வார்த்தையாகவே புரிஞ்சிக்கிறது ஈஸி, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. தமிழில் சிறந்ததாக ஆக விடாது அப்படின்ட்டு வரும், ஆனால் பெஸ்ட்டாக விடாதுன்றது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப்படியே நீங்கள் இங்கிலீஷாகவே அதை புரிஞ்சிக்கிறது நல்லது. வீண் எண்ணங்கள் உங்களை சிறந்தவராக பெஸ்ட்டாக ஆக விடாது. இல்லை, நாடகத்தில் நடக்கிற அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கிறவங்க தான் பெஸ்ட்டு, அவங்க தான் தடைகளை வென்றவர், அவர்கள் தான் சக்தி நிரம்பியவர்கள். பாப்தாதா பாருங்கள், நாடகத்தில் என்னுடைய பாகம் ஞானத்தை கொடுப்பது, நாடகத்தில் யாருடைய பாகமெல்லாம் இதை எடுக்கணும்னு இருக்குதோ அவங்க எடுக்க போகிறாங்க, பாதியிலே விட்டுட்டு போகணுன்னு இருக்குதோ அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, இருந்துக்கிட்டே பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்து வெட்டியான ஆகிறவங்க ஆகிடுவாங்க. ஏன்னா ராஜ்யத்தில் எல்லோரும் தேவை. இருந்தாலும் பாபா முயற்சி பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறார், அவ்வளோதான், டென்ஷன் ஆகிறது கிடையாது. ஸோ கொஞ்ச காலத்துக்கான அந்த வேஸ்ட்டுக்கான சார்ட்டை பார்க்குறாரு, எவ்வளோ வேஸ்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறார். ஏன்னா பாப்தாதாவுக்கு வந்து இதை செக் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்களுக்கு தோணல, ஏன் பாபா நானே வேஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்து நீ ஏன் பாபா ஒன் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு தான் பாபா சொல்கிறார், பாபா கிட்ட பயங்கரமான பவர்ஃபுல்லான மிஷின் இருக்குது, உங்கள் கிட்டே இருக்கிற கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது. ஏன்னா சில சமயம் கம்ப்யூட்டர் கூட கரப்ட் ஆகிடும், தப்பான டேட்டாவை கொடுத்துடும். ஆனால் பாப்தாதா கிட்ட சீக்கிரமாக செக் பண்ணுற அதிவேக மிஷின் இருக்குது. ஸோ அதில் பார்த்தார் பாபா, பெரும்பான்மையானவர்களுக்கு முழு நாளிலும் அடிக்கடி வீண் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பெரும்பான்மையானவர்களுக்கு முழு நாளும் வந்துட்டு இருக்குதுன்றார். அதனால் என்ன தெரியுமா ஆகுது, வேஸ்ட்டு தாட்டோடைய வெயிட்டு அதிகமாகவும் பெஸ்ட்டு தாட்டோடைய வெயிட்டு கம்மியாகவும் ஆயிடுதுன்றார். செம்ம பாயிண்ட் இல்லை? பாபா வந்து பெஸ்ட்டு தாட்டை, அதாவது சுபமான எண்ணங்களை சேமிப்பு பண்ணுங்கள், ஸ்டாக்கு வைங்கன்றார். ஆனால் அது ரொம்ப கம்மியாகும், வீண் எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குதுன்றார். ஸோ இந்த வேஸ்ட்டு எண்ணங்கள் அடிக்கடி நீங்கள் உருவாக்குறீங்க இல்லையா, அது பிறகு உங்களுடைய தலையையே பாரமாக்கிடுது. ஐயோ அவன் இப்படி சொன்னான், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அதை தவிர உங்களால் எதையுமே யோசிக்க முடியாது, முரளி அர்த்தம் படிக்கவே முடியாது. அப்போ என்ன தெரியுமா பண்ணி, எனக்கு முரளி எடுக்க மைண்ட் இல்லைன்ட்டு யாருக்காவது ஃபோனை பண்ணி அவன் இப்படி சொன்னான் அப்படி சொன்னான்ட்டு பேசி உங்கள் தலையில் இருக்கிற பாரத்தை அவனுக்கும் வேறு ஏற்றி விட்டுருவீங்க. அதனால் உங்களுக்கு குறையவும் போகிறதில்ல. அவன்கிட்ட வேறு சொல்லிட்டேனே, இவன் யார்கிட்டே சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் வேறு இருக்கும். ஸோ ஏன் பாரமாக்கிக்கிறீங்க? லேசாக இல்லை இருக்கணும் நீங்கள். அது என்ன பண்ணிடுதுன்னா உங்களுடைய முயற்சியையும் கடினமாக பாரமாக ஆக்கிடுது. அப்போ அந்த சுமை
உங்களை தன் பக்கம் கவர்ந்து இழுத்துடுது. அவன் அப்படி பண்ணிட்டான் தெரியுமா, அப்படி பண்ணிட்டான் தெரியுமா, இதான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் பாபாவை நினைக்க முடியும்? ஸோ அதுக்கு தான் இந்த 3 புள்ளி எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க சொல்கிறார். ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, நடந்ததுக்கு முற்றுப்புள்ளி. இது இல்லாமல் பாபா இன்றைக்கி 3 நட்சத்திரம் ஜொலிக்குதுன்னு வேறு சொன்னார் இல்லையா? பாபாவுடைய பாலனை, பாபாவுடைய படிப்பு, பாபா தினம் தினம் கொடுக்குற வரம். ஸோ இதையே நீங்கள் மைண்டில் பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். வச்சுக்கிட்டால் வீண் விஷயம் வராது. ஒன்றும் இல்லை, கம்முன்னு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு டக்குன்னு சாப்பிட போகிறீங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். பாபா 5000 வருஷம் நடித்து முடிச்சிட்டேன் பாபா, போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பாபா, வெறும் ஆத்மா அழைச்சிட்டு போ பாபா. இதான் அந்த விடுபட்டு இருக்கிற நிலை. ரெடியாக இருக்கிறேன். அந்த ரெடியாக இருக்கிறேன்னும் போதே அந்த குணமும் வந்துடும், விடுபட்டு இருக்கக்கூடிய குணம். மற்றவர்களையும் அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். மற்றபடி வீண் விஷயங்கள் உங்களை அது பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் எங்கே நீங்கள் பாபாவை நினைக்கிறது? வேறு எதுவுமே இல்லாமல் பாபாவை நினைக்கணும்னு நினச்சா தான் டக்குன்னு போய் பாபா கிட்ட கனெக்ட் ஆகும், இல்லைன்னா பாபா கிட்ட கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, பாபா சொல்கிறாங்க, தூய்மையான எண்ணங்கள் இருக்குது இல்லையா, பியூர் தாட்ஸ், அது சுய முன்னேற்றத்துக்கான லிஃப்ட்டுன்றார். ஏணி கூட கிடையாது, ஒரு செகண்டில் போகிறது. லிஃப்ட்னா என்ன, அப்படி சுவிட்சை தட்டினா டக்குன்னு மேலே போயிடும். அந்த மாதிரி சுய முன்னேற்றத்திற்கான மிகப்பெரிய லிஃப்ட்டு தூய்மையான எண்ணங்கள்ன்றார். ஆனால் தூய்மையான எண்ணங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேஸ்ட் எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு ஏணியில் ஏறுற மாதிரி ஆகிடும். ஏன்னா லிஃப்ட்டு இல்லையே. எண்ணங்கள், தூய்மையான எண்ணம், சக்திசாலியான எண்ணம், பெஸ்ட்டான எண்ணங்கள் இல்லையே. அது ரொம்ப கம்மியாகவும் வீண் எண்ணம் தானே அதிகமாக இருக்குது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஏற வேண்டியதாக இருக்கும். ஸோ 2 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேஸ்ட்டை முடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணம், சொல், செயல், நடத்தை. எண்ணம், சொல், செயல், நடத்தை, இந்த 4லேயும் அமிர்த வேலையில் இருந்து இந்த 2 வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 வார்த்தை, இந்த 2 விஷயம் வெளிப்படணும். எண்ணம், எண்ணத்தில், சொல்லில், செயலில், வார்த்தையில். அமிர்த வேலையிலேருந்து தூங்குற வரைக்கும், நைட்டு தூங்குற வரைக்கும். அப்போ வீண் எண்ணமே வராதுன்றார். அது என்ன வார்த்தை? அதை நடைமுறைப்படுத்தணும். என்ன அந்த 2 வார்த்தை? சுயமரியாதை, பிறருக்கு மரியாதை. லவ் யூ பாபா இல்லையா? சுயமரியாதை, அதான் ஸ்வமான். அடுத்தது மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது. இந்த 2ம் ஞாபகம் வச்சுக்கணுன்றார். உங்களுடைய எண்ணம் ஒன்று சுயமரியாதையாக இருக்கணும், சுயமரியாதையில் நிலைச்சி இருக்கணும், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த 2ம் இருக்கணும். உங்களுடைய வார்த்தையில் சுயமரியாதையில் நிலைத்து மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கணும், வார்த்தைகள் இருக்கணும், செயல், நடத்தை எல்லாமே இருக்கணும். எல்லாத்துலேயுமே அந்த சுயமரியாதையில் நிலைத்து இருந்து தான் பேசுகிறது, நினைக்கிறது, செய்கிறது எல்லாமே இருக்கணும். ஒவ்வொரு அசைவிலும் அந்த சுயமரியாதை வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கணும். சிரித்த முகத்தோடு இருக்கணும்னு பாபா 2 நாள் முன்னாடி சொன்னார் இல்லையா? நேற்று இதில் தான் சொன்னார். சரி, ஸோ இதில் கவனம் வச்சிங்கன்னா வீண் விஷயங்களே உள்ளே வராதுன்றார் இல்லையா? எல்லாருக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கனாலே வீண் விஷயம் வராது. எப்போ மற்றவர்களை பற்றி வீண் விஷயம் வருதோ அப்போ நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. பாருங்கள், அமெரிக்க அதிபர் புட்டின் ஜெலன்ஸ்கி கூட பேசும்பொழுது ஸ்டூபிட் பிரசிடென்ட்டுன்றார். உலகமே பார்க்குது. அவர் அதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட்டை ஸ்டூபிட் பிரசிடெண்ட் அப்படின்றார், பைடனை. ஸோ ஒரு உலகத் தலைவர் அப்படி பேசுகிறத எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? இப்போ யாருமே அப்படி பேச மாட்டாங்க. அவன் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உலகமே ஆதரித்தது ஜெலன்ஸ்கியை. அப்படி ஆதரித்தது முட்டாள்தனமானது
அப்படின்னு அவர் அந்த பிரசிடெண்ட்டை மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த உலகத்தையும் சேர்த்து தான் சொல்கிறார். ஸோ அப்போ இதையே அவர் அன்பாக சொல்லினா கொஞ்சம் புரியவும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டூப்பிட் இந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய அகங்காரம் மட்டுமே மற்றவர்களுக்கு தெரியும். ஸோ சுயமரியாதை, மற்றவர்களுக்கு மரியாதை, இது ஞாபகம் இருக்கணும். சுயமரியாதையில் நிலைத்திருந்து பிறருக்கு மரியாதை கொடுக்கணும். சுயமரியாதைன்னா என்ன? ஆத்மா எப்படியெல்லாம் இருக்கணும்னு பாபா முரளியில் சொல்கிற ஒவ்வொரு லைனும் சுயமரியாதை தான். அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா, லிஃப்ட்டில் இருக்கணும், வீண் மறக்கூடாது, இது எல்லாமே சுயமரியாதை தான். ஸோ இதில் நிலைத்திருந்து பிறருக்கு மரியாதை கொடுக்கணும். ஒருத்தர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் அவருக்கு மரியாதை கொடுப்பேன். அவர் என்னை எப்படி வேணாலும் திட்டி இருக்கட்டும், உள்ளபூர்வமாக நம்ம மரியாதை கொடுக்கணும். அது முற்றுப்புள்ளி. எனக்கு அது சொன்னதே ஞாபகம் இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் அப்பயே மறந்துட்டேன்னுலாம் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அந்த மாதிரி யாரையோ சொன்னாங்க போல இருக்குது. யாரோ ஒருத்தங்க வந்து எம்ஜிஆரை ரொம்ப தப்பாக பேசிட்டாங்களாம். எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது சாரி நான் அவங்கள அப்படி பேசிட்டேன். அப்படியா, எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லையே அப்படின்னாராம். செம இல்லை? ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அஞ்ஞானியே அவ்வளோ பக்காவாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருக்கணும்? இத்தனைக்கும் எம்ஜிஆர் பெரிய தலைவராக இருக்கிறாரு. அவர் பத்திரிகையிலலாம் வந்து எவ்வளோ மானத்தை வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதுவே எனக்கு ஞாபகம் இல்லைன்றார். ஆக்சுவலாக அவர் படிக்க மாட்டார். பத்திரிகை படிக்கிறீங்களா? நான் படிக்கிறதில்ல, நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சூப்பர்ல. நீங்கள் அதாவது மக்களுக்கு குறை இருக்குதா இல்லையான்றதை மக்கள் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய கற்பனையெல்லாம் சொன்னால் நான் என்ன பண்ணுறது? அதனால் அது யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. எது பண்ணாலும் குற்றம் சொல்கிறத படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ அதே மாதிரி தான் பாபா கூட சொல்கிறார், நம்மளை குற்றம் சொல்கிறவங்கள சொல்லும்பொழுது அதை உண்மையிலே நம்மளை மாற்றிக்கக்கூடிய விஷயம் இருக்குதா, அதை பார்த்து இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா விட்டுருங்கன்றார். அதை மைண்டுக்குள்ளே போடாதீங்க, அதை சொன்னவங்களையும் மறந்துடுங்கன்றார். அதன் மூலமாக ஏதோ ஒரு பாடம் இருந்தால் அதை மட்டும் கிரகிச்சுக்கோங்கன்றார். இதையுமே எம்ஜிஆர் சொல்லியிருப்பார். என்னை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓகே, நான் அதை மாற்றிக்குவேன். சினிமா நடிக்கும்போது உங்களுக்கு வந்து நடிப்பு வரலை ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது சொல்லியிருந்தார், அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது, இவரை மாதிரி நீ நடிக்கலைன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதேமாதிரி பாபா சொல்கிறாரு, அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சாலே யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. இல்லை, அவங்கவுங்க நடிப்பு அவங்கவுங்க நடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க. ஸோ இதை வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். எப்படிப்பட்டவராக ஒருவர் இருந்தாலும் அவரை நான் மரியாதையாகத்தான் நடத்துவேன், அவர்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன், என்னுடைய சுயமரியாதையில் நான் நிலைத்திருப்பேன். எவ்வளோ சூப்பரில்! இன்றைக்கி ரொம்ப முக்கியமான லைன் இன்றைக்கி முரளியில் இது. இந்த ரெண்டுத்தில் சமநிலை இருக்கணுன்றார். சுயமரியாதையிலும் இருக்கணும், மற்றவர்களுக்கு மரியாதையும் கொடுக்கணும். சில சமயம் நீங்கள் ரொம்ப சுயமரியாதையில் இருந்துடுறீங்க, ஆனால் மற்றவர்களுக்கு போதிய மரியாதை கொடுப்பது கிடையாது. ஏன்னா அந்த மரியாதையாக பேசுகிற பழக்கம் இல்லாததுனால இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனை அந்த அமெரிக்கா உக்ரைன் அதிபர்கள் சந்திச்சுக்கும் போது. ஏன்னா அவர் வழக்கமாகவே அப்படி பேசக்கூடிய பழக்கமுடையவராக ட்ரம்ப் இருக்கிறார். ஸோ அது வந்து அங்கே வேலை காட்டுது. அதே மாதிரி இவருமே வந்து ரஷ்யா ஒரு எதிரி, புட்டின் எதிரின்னு அவர் மைண்டில் ஆழமாக பதிவாயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி சண்டையில் வேறு மாட்டிக்கிட்டார்ல. ஸோ 4 வருஷமாக ஏதோ சண்டை போட்டுன்னு இருக்கிறார். ஸோ அப்போ இன்னும் ஆழமாக பதிவாயிடுச்சு. இப்போ அவங்க முன்னாடி புட்டினை வந்து புகழ்ந்து பேசினா அவருக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவர் அறியாமல் அந்த கோபம் வருது. அந்த கோபம் வரும்போது உனக்கு நான் அமைதியை ஏற்படுத்துறதுக்கு எங்களை கூப்பிட்டா எங்களே அவமதிக்கிறியா? அப்போ அந்த வார்த்தைகள் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குப்பாங்க. ஸோ அதனால் என்னுடைய வார்த்தையில் பணிவும் இருக்கணும், மரியாதையும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், கவனமாக இருக்கணும். மற்றவர் எனக்கு மரியாதை கொடுத்தா தான் நான் மரியாதை கொடுப்பேன்னு இருக்கக்கூடாது. நான் வள்ளல், நான் கொடுப்பேன் இல்லையா? என்கிட்ட காசு இருந்தால் நான் கொடுப்பேன்னா பெரிய பணக்காரங்க கொடுப்பாங்களா?
பிச்சைக்காரன் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன்னு அவன் இருப்பானா? என்னடா இவன் நம்மளை விட பிச்சைக்காரனாக இருப்பான் போல இருக்கேன்னு நினச்சிக்குவாங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் இந்த அன்பு, மரியாதை இதெல்லாம் நம்மக்கிட்ட வண்டி வண்டியாக நிரப்பி வச்சுருக்கிறார் பாபா. தாராளமாக கொடுங்கன்றார். அது என்ன, அவன் கொடுத்தா தான் கொடுப்பீங்களா? அவங்களுக்கு தான் இல்லை பாபாவினால் வளர்க்கப்படக்கூடிய அந்த பெருமையும் பாக்கியமும் நமக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குது. அது உங்கள் நடத்தையில் தெரியணும்ல. நீங்கள் மரியாதை கொடுக்கல, பாபா வெளிப்படுத்துகிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லை, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாபா வெளிப்படுத்தணும், அந்த நடந்துக்கிற விதம். ஸோ மரியாதை கொடுக்கறதுல அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, யாருக்கு பிறந்தான்னு தெரியல, இப்படி பேசுகிறான், ஒழுங்காக வளர்ப்பு சரியில்லைன்னுவாங்க. இங்கே கடவுளே வளர்க்குறாருன்னு பெருமையாக சொன்னால் நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கணும்? சிவசக்தி பாண்டவ சேனை வள்ளல்கள், வள்ளலுடைய குழந்தை சிவசக்தி பாண்டவ சேனை. அப்போ வள்ளலுடைய குழந்தை வள்ளலாக தானே இருக்கணும். அதனால் மற்றவங்க கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன பிஸ்னஸாக பண்ணுறீங்க? வள்ளலாகி கொடுக்க சொன்னால் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? அவங்க கொடுத்தா தான், காசு கொடுத்தா தான் பொருள் கொடுப்பேன்ற மாதிரி. பாபா கேட்குறேன், நீங்கள் பிஸ்னஸ் மேனா வள்ளலா? பாபாவோட பிஸ்னஸ் பண்ண சொல்லியிருக்கிறார், மற்றவங்க கிட்ட கிடையாது இல்லையா? நீங்கள் எந்த அளவுக்கு அசுர குணங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பதவியை கொடுக்குறாரு. அதுதான் அங்கே பிஸ்னஸ்ஸு. எந்த அளவுக்கு சேவையில் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ வள்ளல் ஒருபோதும் எடுப்பவராக இருக்க முடியாது. அப்போ எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறது எடுப்பவர் தான், பிச்சைக்காரன் தான். பிச்சை எடுக்கிறீங்க, எனக்கு மரியாதை கொடு, எனக்கு தேங்க்ஸ் சொல்லு, எனக்கு அன்பு கொடு. உலகத்துக்கே அன்பு கொடுக்குற தாய் ஜெகன் மாதா நான் இல்லையா? மம்மா மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே ஜெகன் மாதாக்கள் தான். ஸோ கொடுக்குறவங்க அம்மனுடைய கை என்னைக்காவது வாங்குகிற மாதிரி இருந்து பார்த்துருக்குறோமா? கொடுப்பாங்க, ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய உள்ளுணர்விலும் பார்வையிலும் நான் கொடுக்கணும், நான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், நான் மாறணும், இப்படி தான் இருக்கணுமே தவிர மற்றவர்கள் மாறணும், மற்றவங்க செய்யணும், மற்றவங்க கொடுக்கணுன்றதே வரக்கூடாது. நான் முதலில் இருக்கணும். தொடர்ந்து நான் சுப பாவனையும் சுப விருப்பமும் ஒவ்வொருத்தருக்காகவும் வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ ஸ்தூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தவர்களும் உங்கள் கோயிலில் போய் வரம் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் உயிரோட்டமாக இருக்கிற நீங்கள் கொடுக்கணும் இல்லை, உங்கள் சிலை கொடுக்குது, ஆனால் நீங்கள் கொடுக்கலன்னா நல்லாவா இருக்கும்? ஸோ அதனால் உங்கள் தொடர்பில் வரவங்க ஞானி குழந்தையாக இருக்கலாம், அஞ்ஞானி குழந்தையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சுபபாவனை சுப விருப்பத்தை நிரந்தரமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த சிலை மாதிரி மனதிலால் நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அன்னபூரணி பண்ணுறாங்க, வந்தோடனே கையை வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னு அவங்களும் நினைப்பாங்க, நினைக்காமலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நாம் அதை பண்ணணுமா வேண்டாமா? ஸோ பாபா சொல்கிறாங்க, அஞ்ஞானியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுபபாவனை வைக்கிறீங்க, பாபா குழந்தை ஆகணுன்ட்டு, அது இயல்பாகவே நமக்கு வந்திருக்கும். ஆனால் ஞானி ஆத்மாக்களுக்கும், அதாவது பாபா குழந்தைகளுக்கும் கூட நீங்கள் சுபபாவனை வைக்கணும். அது நிறைய பேர் கோட்டை விட்டுருவாங்க இல்லை, அவங்களுடைய குறை இவங்களுடைய குறை இப்படியே போயிடும். ஸோ ஒவ்வொரு வினாடியும் அஞ்ஞானி ஆத்மாவுக்கும் சரி ஞானி ஆத்மாவுக்கும் சரி சுபபாவனை சுப விருப்பம்தான் வைக்கணும். உங்களுடைய பார்வை, உள்ளுணர்வு எல்லாமே சுபபாவனை நிரம்பியதாக இருக்கணும் இல்லையா? அந்த கண்ணில் கருணை தெரியணும். உங்களுடைய உள்ளுணர்வு இல்லை, உள்ளுணர்வில் என்ன இருக்குதோ அது உங்களுடைய பார்வை, முகம் எல்லாத்துலேயுமே வெளிப்படும். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணுலேயும் அந்த கண்ணின் மணி இருக்குது இல்லையா? எப்பயாவது அந்த மணி மறைஞ்சு போயிடுதா? ஒருவேளை அந்த மணி மறைஞ்சு போயிட்டால் என்ன ஆகும்? ஏதாவது பார்க்க முடியுமா உங்களால்? எப்படி உங்கள் கண்ணில் மணி இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய கண்களில் ஆத்மா, ஆத்மாவின் தந்தை, புள்ளி இதுவும் நிரம்பி இருக்கணும் இல்லை? எப்படி அந்த மணின்றதும் ஒரு புள்ளி தான் இல்லையா? கண்ணின் மணியும் ஒரு சின்ன புள்ளி தான், கண்மணி. ஸோ அதே மாதிரி ஆத்மா புள்ளியும் அதில் நிரம்பி இருக்கணும், பரமாத்மா புள்ளியும் நிரம்பி இருக்கணும். எப்படி
பார்க்குற புள்ளி ஒருபொழுதும் மறையிறது கிடையாது. ஸோ திடீர்னு கண்ணில் இருக்கிற மணி மறைஞ்சிட்டா என்ன ஆகும்? நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ எப்படி கண்ணில் இருக்கிற மணி எப்பவும் மறையாமல் இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய கண்களில் அப்பான்ற புள்ளியும் ஆத்மான்ற புள்ளியும் எப்போவுமே இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், உங்கள் கண்ணுக்கு எப்போவுமே ஆத்மாவும் பரமாத்மா புள்ளியும் தான் தெரியணும். இல்லை, பிறரை பார்த்தால் ஆத்மான்னு தெரியணும், அது பரமாத்மாவுடைய குழந்தைன்னு தெரியணும். ஸோ எப்படி கண்ணின் மணி ஒருபொழுதும் மறைவது கிடையாத கண்ணை விட்டு, அந்த மாதிரி ஆத்மான்ற விழிப்புணர்வும் அப்பான்ற விழிப்புணர்வும் ஒரு வினாடி கூட உங்களுடைய உள்ளுணர்விலிருந்தோ பார்வையிலிருந்தோ மறைய விட்டுறாதீங்க. ஞாபகத்தில் வைப்பதை மறந்துடாதீங்க. ஸோ பாபாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தானே? எப்படி பாபாவுக்கு ஒவ்வொரு குழந்தையையும் தன்னுடைய பார்வையிலையும் உள்ளுணர்விலையும் மரியாதையோடு தான் பார்க்குறார். அவ்வளோ மரியாதை இருக்குது. ஒவ்வொரு குழந்தையை பார்க்கும்போதும் அவருடைய உள்ளுணர்வில் அவ்வளோ மரியாதை, அப்படின்னு அவ்வளோ உயர்ந்தவராக பார்க்குறார் குழந்தைங்களை. ஸோ பாபா அவ்வளோ மரியாதை வைக்கிறார் குழந்தைங்க மேலே. அதே மாதிரி உங்களுக்கு கூட உங்களுடைய பார்வை மற்றும் உள்ளுணர்வில் மற்றவர்களுக்கு மரியாதை இருக்கட்டும். மரியாதையோடு பாருங்கள், உயர்ந்தவர்களாக பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் சுயமரியாதையோடவும் இருக்கணும். ஸோ அது மற்றவர்களையும் அப்படி பார்க்கலாம். அதுவும் அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா அப்படியும் பார்க்கலாம். நம்மளுடைய சுயமரியாதையில் நிலைச்சி இருக்கணும். ஸோ இது எப்போவுமே நிரம்பி இருக்கணும். பாபா ஆத்மா ரெண்டும் நிரம்பி இருக்கணும். அதே மாதிரி சுயமரியாதையில் நிலைச்சிருந்து மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருக்கணும். உங்களுடைய பார்வையிலே அந்த மரியாதை தெரியணுன்ற, உங்கள் உள்ளுணர்விலே அந்த மரியாதை தெரியணுன்ற. ஸோ உங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் உருவாக்குறீங்க இல்லையா, இவர் மாறணும், அவர் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இவர் இப்படி இருக்கிறாரே அப்படின்லாம் எண்ணத்தை உருவாக்குறீங்க. அதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஞானத்தை சொல்வதன் மூலமாக இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுனால மாறிடாது. இவங்க தப்பான வழியில் இருக்கிறாங்க, இவங்க மாறணுன்றது நீங்கள் வார்த்தையினால் மாற்றிட முடியாது. மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதன் மூலமாகத்தான் அவங்க உங்கள் மனதின் ஆசைகளை நிறைவேற்றுவார்கள். அவங்க மாறணும், அவங்க இதை பண்ணணும், இதெல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது அது நடக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். சமசூப்பர் இல்லையா? ஏன்னா அவங்க உங்களுடைய உள்ளுணர்வினால் தான் மாறுவார்களே தவிர வார்த்தையினால் கிடையாது. இல்லை, இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஓபி அடிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் வேலையிலையும் சரி ப்ரைவேட் வேலையிலையும் சரி. எந்த அளவுக்கு மேலதிகாரி டார்ச்சர் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓபி அடிக்கணும்னு தான் தோணும். அதே ஒரு மரியாதையாக கொடுத்து அவங்கள உயர்ந்த நிலையில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஓபி அடிக்க மாட்டாங்க. ஸோ அதை தான் சொல்கிறார், வார்த்தையினால் அவங்க மாற மாட்டாங்க, நீங்கள் கொடுக்குற மரியாதை அந்த உள்ளுணர்வு அவங்கள மாற்றோன்றார். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ இது எவ்வளோ வித்தியாசமான ஞானமாக இருக்குது பார்த்தீங்களா? மனிதர்களாக என்ன நினச்சிக்கிறாங்க, மற்றவங்கள அப்படி மிரட்டினா தான் வேலை நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சகோதரி டீம் லீடர் ஐடி கம்பெனியில் அந்த மாதிரி பயங்கரமாக வேலை வாங்குவாங்க போல இருக்குது. ஒரு நாள் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கடுப்பை என்ன பண்ணிட்டான், அவங்க ஹாஸ்டல்லேருந்து கிளம்பும்போதே வெயிட் பண்ணிட்டு வந்துருக்குறான், கத்தியை வச்சுட்டு மறைச்சிட்டு ஒரு இடத்துல வெளில பயங்கரமாக குத்திட்டு போயிட்டான். ஸோ அப்போ தான் நம்ம டீம் லீடர் இல்லை, நம்ம ஒரு ஆத்மானே அவங்க உணர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ அது அந்த 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 பதவியின் அகங்காரத்தில் ஆடினது வெளியில் தண்டனை கிடைக்கிது பாருங்கள். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? இப்போ அந்த சகோதரி கண்டிப்பாக நினச்சி பார்ப்பாங்கல்ல, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஒருவேளை அதுலேயும் நினைக்கலன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ சுயமரியாதை
மற்றும் மரியாதை மற்றவர்களுக்கு இருக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது சுயமரியாதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்குவீங்களா? மரியாதை கொடுக்கறதுக்கு பேர் தான் மரியாதையை அடையிறது இல்லையா? மரியாதை கொடுப்பவர்கள் தான் மரியாதைக்குரியவர்களாக மாறுவாங்க. ஆத்ம அபிமான அன்பின் அடையாளமே உங்களுடைய சுபபாவனை மற்றும் சுப விருப்பத்தின் மூலமாக மற்றவர்களுடைய பலகீனத்தை நீக்குவது தான் இல்லையா? ஒருத்தருடைய அந்த ஆத்மா மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது, ஆத்மா மேலே, உடம்பு மேலே இல்லை. அப்போ அந்த ஆத்மாவுக்குள்ளே பலகீனங்கள் இருக்குது இல்லையா? அது மாறணும்னு சுப விருப்பம் வைக்கும் பொழுது அவங்க மாறுவாங்கன்ற. ஸோ அந்த சுப விருப்பம் இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த செய்தியில் கூட பாப்தாதா சொன்னார், இப்போ உங்களுடைய ரூபம் கருணை நிரம்பியதாக மாறட்டும். உங்களுடைய கடைசி ஜென்மத்தில் கூட உங்களுடைய ஜட சித்திரங்கள் எவ்வளோ கருணை நிரம்பியதாக இருந்து பக்தர்கள் மேலே கருணை வைக்கிது. உங்களுடைய ஜட சிலைகளே கருணை நிரம்பியதாக இருக்குது அப்படின்னா உயிரோட்டமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ரூபம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கருணையின் சுரங்கமாக இருக்கணுன்ற இல்லை, அங்கே கொஞ்சம் கருணை, இங்கே கருணையின் சுரங்கமாகவே நீங்கள் இருக்கணுன்றார். கருணையின் ஊற்றாகவே நீங்கள் இருக்கணும் உங்களுடைய உயிரோட்டமான ரூபம்ன்றார். ஸோ கருணையின் சுரங்கமாக மாறுங்கள். உங்கள்கிட்ட யார் வந்தாலும் அவங்களுக்கு கருணையை கொடுங்கள் இல்லையா? கருணை காட்டுறதுக்கான வாய்ப்பு. உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னா துக்கம் கொடுப்பவர்களுக்கும் என்னால் கருணையாக இருக்க முடியும்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய நினைவாக தான் கதை எழுதப்பட்டிருக்குது. பரசுராமன் அவங்களுடைய அம்மாவை கழுத்தை வெட்டி ஒரு தராசில் வச்சு எடுத்துகிட்டு போவார். அவங்க அப்பா கேட்டாருன்ட்டு எடுத்துகிட்டு போகும்போது ஏதோ கல் தடிக்கி விழ போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பார்த்து போப்பான்ட்டு அந்த தலை பேசுது, உடல் இல்லாத தலை. ஸோ அந்த நேரத்துலேயும் கருணையாக இருக்கிறாங்க. எப்படி இருக்க முடியுது? உடல் இல்லை இல்லையா? அதனால தான் முடியுது. அதாவது என்ன அர்த்தம்? உடல் உணர்வு இல்லாததுனால தான் அது முடியுது. அந்த தாய்மை அன்பு வருது. ஸோ உங்கள் தொடர்பில் வருபவர்கள் அனைவருக்கும் அன்பு கருணை காட்டுவது தான் அன்பின் அடையாளம். ஸோ நீங்கள் அப்படி பண்ணணும்னு விரும்புகிறீங்க தானே? அல்லது சும்மா பாபா சொல்கிறத கேட்டால் போதும், மற்றவர்கள் பேசுகிறத கேட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதை பண்ணணும். அந்த மாதிரி கருணை நிரம்பியவராக ஆகணும். பாபா உங்களுக்கு பாப்தாதாவுக்கு என்ன விருப்பம்னு கேட்டிங்களே, அதற்கான பதிலை கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுதான் வேணும். எங்கே ஆரம்பித்தார் பார்த்தீங்களா? முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பித்து கருணை காட்டுங்கள்னு முடித்தார். ஏன்னா அங்கே முற்றுப்புள்ளி வைக்காமல் வேறு எதையுமே உங்களால் பண்ண முடியாது. முற்றுப்புள்ளி வச்சுட்டு 2 புள்ளியை கண்ணுக்குள்ளே நிரப்பிக்கணும். ஆத்மா, பரமாத்மா. உடலே தெரியக்கூடாது, உடல் சார்ந்த இந்த உலகமே தெரியக்கூடாது. ஸோ கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பாபா பதில் சொல்லியிருக்கிறார். செய்வீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். தற்சமயம் சேவை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, பாரதத்துலேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி. பாப்தாதா விசேஷ காரியத்தை செய்வதற்கு யாரையாவது அதாவது நீங்கள் யாரையாவது கருவியாக்க விரும்புகிறார் இல்லையா? மற்றவர்களை நீங்கள் விசேஷ காரியத்திற்கு கருவி ஆக்கணும். யாரையாவது சகயோகி ஆக்குங்கள். பாபா சொல்கிறாங்க, இப்போ நல்ல சேவை நடந்துகிட்ருக்குது பாரதத்தில் வெளிநாட்டில். ஆனால் பாபா என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களை கருவியாக்கி விசேஷ சேவை பண்ண வைக்கணும் இல்லையா? அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? அதை நடைமுறையில் அவங்க பண்ண வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அவர்களுக்கு சகயோகியாக ஆகணும் இல்லையா? நீங்களாக பண்ணாமல் மற்றவர்களை பண்ண வைக்கணும். நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் பாபா வாழ்த்து தெரிவிக்கிறார். ஆனால் அந்த சேவையில் புதுமை இருக்கட்டும். அப்போ
உங்கள் சார்பாக அவங்க பாபாவை வெளிப்படுத்தட்டும். நீங்கள் உங்களுக்கு சமமாகி அவங்க பாபாவை வெளிப்படுத்தட்டும். அவங்களுடைய உதட்டிலேருந்து இது கடவுளுடைய படிப்பு, அவங்களுடைய இதயத்திலேருந்து எப்பவும் பாபா பாபான்ற ஒளி மட்டும் வெளிப்படட்டும். ஸோ அந்த மாதிரி அவர்களை உங்களுக்கு சமமாக ஆக்குங்க. ஸோ அவங்க சகயோகி ஆகுறாங்க. ஆனால் என்ன இன்னும் பாக்கியாக இருக்குது, பண்ணாமல் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒருவர் தான், இவர் தான் அவருன்னு எல்லோரும் சொல்லணும் இல்லையா? கடவுள் வந்துட்டார், அவர் தான் இது அப்படிங்கிறது எல்லோருக்கும் பரவணும். இங்கே பிரம்மகுமாரிகளை உருவாக்குறது சிவபெருமான் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இந்த சத்தத்தை பரவ செய்யணும். இப்போதைக்கு பிரம்மகுமாரிகள் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்க, அவங்களால பண்ண முடியும், அவ்வளோதான் சொல்ல அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் இனிமேல்ட்டு ஸோ கடவுளை வெளிப்படுத்துங்க இல்லையா? பிரம்மகுமாரிகளாக தான் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. ஓகே, இவங்க நல்ல இயக்கம், நல்லா பாசிட்டிவ் திங்கிங் பற்றி பேசுகிறாங்க இல்லையா? இங்கே பேசிகிட்டு இருக்கிறது கடவுளுடைய செய்தியை வெளிப்படுத்தணும். ஸோ இது கடவுளுடைய ஞானம். யார் வந்து கடவுளை வெளிப்படுத்தணும்னு இருக்குதோ அவங்க பயம் இல்லாமல் இதை சொல்லணும். நீங்கள் என்ன அந்த மாதிரி அவங்கள வந்து நீங்கள் தயார்படுத்தணும். கடவுள் இந்த காரியத்தை நடத்தி வைக்கிறார், இது கடவுளுடைய காரியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவங்க சொல்லட்டும், கடவுளை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லோரும் கூப்பிட்ற அந்த கடவுளை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி பார்க்க வர்றவங்களுக்கு அந்த அனுபவத்தை நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு வினாடியிலும் உங்களுடைய இதயத்தில் என்ன இருக்குது, பாபா பாபா பாபான்னு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி குழுவையே நீங்கள் உருவாக்குங்க. இதே மாதிரி பாபா பாபான்னு பாபா நினைவிலேயே மூழ்கின குழுவை உருவாக்குங்க. ஸோ இதை உங்களால் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே கரெக்டாக நடந்திருக்குது, மாற்றம் கண்டிப்பாக உருவாகி இருக்குது. ஆனால் கடைசி மாற்றம் எது தெரியுமா? இவர்தான் அவர், அந்த ஒருவர் இவர்தான் இல்லையா? அல்லாஹ் மட்டுமே கடவுள்னு முஸ்லீம்கள் கூட சொல்கிறாங்க. அந்த அல்லாஹ் யாருன்றதை நீங்கள் நிரூபிக்கணும். ஸோ அது எப்போ தெரியுமா சாத்தியம்? பிராமண குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே சீரான மனநிலை இருக்கும்போது தான் சாத்தியம். இப்போ அந்த மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்போ எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி மனநிலை, ஒரு அமைதியான அந்த ஆனந்தமான மனநிலை இருக்குதோ அப்போ தான் அந்த ஒருவரை வெளிப்படுத்த முடியும். ஸோ இரட்டை வெளிநாட்டினர் வந்து உதாரணமாக ஆகுங்கள். மரியாதை கொடுப்பதிலும் சுய மரியாதையில் நிலைத்திருப்பதிலும் முன்னுதாரணமாக ஆகுங்க. இதில் முன்னாடி நம்பர் எடுக்கணும் நீங்கள். ஸோ மோகத்தை வென்ற குடும்பத்தின் உதாரணம் காட்டுறாங்க இல்லையா? ஸோ எங்கே திரும்பினாலும் இல்லையா, அந்த மோகத்தை வென்ற ராஜா கதையை பார்த்திங்கன்னா, ராஜாவுடைய மகனை வந்து அவனுடைய ட்ரெஸ்ஸை வந்து ஏற்கனவே ஒரு ஆடு வெட்டி அந்த ஆட்டுடைய ரத்தத்தில் நினச்சி அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு வராங்க மக்கள். அவர் நல்லவர் தான், சரி இறந்துட்டாரா, சரி விடுங்க அடுத்த பையன் வருவான் அப்படின்ட்டு கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இராணுவக்காரங்க கிட்ட சொல்லும்போதும் அவங்களும் இதே மாதிரியே இருக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போதும் இதே தான் சொல்கிறாங்க, ராஜா கிட்ட சொல்லும்போதும் இதே தான் சொல்கிறாங்க, ராஜாவுடைய சின்ன பையன்கிட்ட சொல்லும்போதும் இதே தான் சொல்கிறாங்க. என்னடா எல்லாரும் ஒரே மாதிரியே பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கே ஆச்சரியம். அது எதோடைய நினைவு? நம்மளுடைய நினைவு. எல்லாருமே அந்த மோகத்தை வென்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கலாம், இல்லை எந்த நாட்டில் வேணாலும் இருங்க. ஆனால் எங்கே இருந்தாலும் உங்களுடைய மனநிலை ஒரே சீராக இருக்கணும், ஒரே ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்வதில் ஒற்றுமையாக இருக்கணும், உங்களுடைய சுய மரியாதையில் நிலைத்து மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களாக இருக்கணும். ஸோ இந்த நிலையை அடைய முடியும் தானே? வரதானம் பாபா சொல்கிறாங்க, சத்தியமான துணைவனின் துணையை பெற்று பற்றை வென்றவராகவும்
அன்பானவராகவும் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், தினமும் அமிர்த வேளையில் பாப்தாதாவோட அனைத்து உறவுகளின் சுகத்தை பெற்று மற்றவருக்கும் கொடுங்கள், தானமாக கொடுங்கள். இல்லை, பாப்தாதாவோடு அனைத்து உறவுகளின் சுகத்தை அடைந்து அந்த சுகத்தின் அதிர்வலைகளை நாலாபுறமும் பரவ செய்யணும் அமிர்த வேளையில். ஸோ அனைத்து விதமான சுகத்தின் அதிகாரியாகி மற்றவர்களையும் அதிகாரி ஆக்குங்கள். இல்லையா, பாபாவோட அனைத்து உறவுகளும் வச்சுட்டிங்கன்னா அனைத்து விதமான உறவுகளின் சுகமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த சுகத்தின் அதிகாரி ஆகுறீங்க இல்லையா. பாபாவை கணவனாக நினைத்தால் மனைவின்ற அதிகாரி, அப்பாவாக நினைத்தால் குழந்தைன்ற அதிகாரி. ஸோ இப்படி சகல உறவும் வையுங்க. மற்றவர்களுக்கும் இந்த சுகத்தை கொடுங்க. சகல உறவில் இருக்கும்போது கிடைக்கிற அனைத்து சுகத்தையும் மற்றவர்களுக்கும் கொடுங்க. எப்படி கொடுக்கறது? அந்த அதிர்வலைகள் மூலமாக பரவ செய்கிறது. ஸோ எந்த விதமான ஸ்தூல காரியங்கள் நீங்கள் செய்தாலும் ஸ்தூல துணைவர்கள் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது, பாபா தான் ஞாபகம் வரணும். ஏன்னா உங்களுடைய உண்மையான நண்பன், ஓடோடி ஒரு வினாடியில் வரக்கூடிய நண்பன், நினைத்தாலே வர நண்பன் பாபா மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட உண்மையான துணைவனின் துணையை எடுத்தீங்க அப்படின்னா தானாகவே அனைத்திலிருந்தும் விடுபட்டவராகவும் அனைவருக்கும் பிரியமானவராகவும் ஆகிடுவீங்க. விடுபட்டும் இருப்பீங்க, பிரியமானவராகவும் இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு காரியத்திலும் பாபாவை அனைத்து உறவுகளில் யார் நினைவு பண்ணிக்கிட்டே காரியத்தை செய்கிறாங்களோ அவங்க தானாகவே எல்லா பற்றிலிருந்தும் அந்த காரியத்திலிருந்து கூட புத்தியை விடுபட்டவராக வைத்திருப்பவராக ஆவாங்க. இல்லை, சதா பாபாவுடைய நினைவே இருக்கணும். அவங்க யாரோடும் பற்று கொண்டு இருக்க மாட்டாங்க, அடிமையாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க மாயையினால் தோற்கடிக்கப்படவும் மாட்டாங்க. ஸ்லோகன், மாயாவை அடையாளம் கண்டுக்கணும் அப்படின்னா எப்போவுமே திரிகாலதர்சி நிலையில், திரிநேத்திரி நிலையில் இருக்கணும். திரிநேத்திரினா மூன்றாவது கண் கொண்டவன். ஸோ மூன்றாவது கண்ணை திறந்தே வச்சுக்கணும். முக்காலத்தை உணர்ந்தவராக இருக்கணும் எப்போவுமே. ஸோ அந்த நிலையிலே நிலைச்சிருந்தால் தான் மாயையை அடையாளம் கண்டு மாயை மீது வெற்றி கொள்பவர் ஆவீர்கள். ஸோ அவ்யக்த பயிற்சி. சத்தியத்தன்மை மற்றும் நல்ல பண்பின் கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். ஸோ சத்தியத்தன்மையுடைய அடையாளம் என்ன அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்கள், இல்லாட்டினா நற்பண்புகள். ஸோ அதுதான் சத்தியத்தின் அடையாளம். எப்போ நீங்கள் சத்தியம் நிரம்பியவராக, சத்தியத்தின் சக்தி கொண்டவராக இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் நல்ல பண்புகளை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க. சத்தியத்தை நிரூபிக்க வேண்டி இருக்கலாம், ஆனால் அதை பண்போடு நிரூபிக்க கற்றுக்கணும். இல்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுடைய நல்ல பண்பை விட்டுட்டு ஒன்று சத்தியம் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதை நிரூபிக்க முடியாது. ஏன்னா நல்ல பண்பு இல்லாமல் நீங்கள் உண்மையை நிரூபிக்க முயற்சி செய்தாலும் உங்களால் நிரூபிக்க முடியாது. ஏன்னா பேசுகிற விதத்தை தான் பார்ப்பாங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை விட. ஸோ அப்போ நல்ல பண்பு இல்லை அப்படின்னா அந்த திமிரு தெரியும், அகங்காரம் தெரியும், அந்த இருமாப்புன்னுவாங்களே அது தெரியும். ஸோ ஆக்சுவலாக இந்த காரணத்துக்காக தான் இந்த அமெரிக்கா உக்ரைன் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சது. ஸோ நல்ல பண்புடைய அடையாளம் பணிவு. யார் சத்தியத்தை நிரூபிக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே பண்பானவர்களாக, நல்ல பண்பு பணிவு கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களோடு நல்ல பண்போடு பழகுவாங்க, பணிவுடையவர்களாக இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பணிவாக சொல்லும்போது தான்
அந்த சத்தியத்தை நிரூபிக்கவே முடியும். அகங்காரத்தோடு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. ஆக்சுவலாக குடும்பத்திலே பார்த்திங்கன்னா கணவன் சொல்கிறத மனைவி கேட்காததுக்கும், மனைவி சொல்கிறத கணவன் கேட்காததுக்கும், அப்பா அம்மா சொல்கிறத குழந்தைங்க கேட்காததுக்கும், குழந்தைங்க சொல்கிறத அப்பா அம்மா கேட்காததுக்கும் ஒரே காரணம் பார்த்திங்கன்னா அந்த பேசுகிற விதத்தில் பணிவு இல்லாதது தான். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அந்த பணிவும் நல்ல பண்போடு மற்றவர்கள் கூட பழகிறது தான் சத்தியத்தை நிரூபிக்க உதவும். இல்லாட்டினா நீங்கள் சொன்னது சரியாகவே இருந்தாலும் அதை உங்களால் நிரூபிக்க முடியாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷ் குஷாருங்க, குளிர்ச்சாருங்க.